வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்திரியம். மன வலிமையும் மன வளமும் பெற எளிய வழி என்கின்ற தலைப்பிலே சிறந்த பல விளக்கங்களை அளிப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் சிவகாசியிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். சிந்தனை விளக்கம் அளிக்க ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் சிவகாசியை சார்ந்தவர்கள். கடந்த 42 ஆண்டுகளாக அச்சுத்துறை, நவீன மூலப்பொருட்கள் விற்பனை என்கின்ற துறையில் மிகவும் சிறப்பாக அவங்க செயல்பட்டு வருகின்றார்கள். 26 ஆண்டுகளாக மனவளக்கலை யோகாவில் தொடர்பில் இருக்கின்றார்கள். கடந்த 16 ஆண்டுகளாக மனவளக்கலை பேராசிரியர் என்ற நிலையில் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். சிவகாசியில் அமைந்துள்ள அந்த மனவளக்கலை அந்த ட்ரஸ்ட், அந்த அறக்கட்டளையில் அவர்கள் ஒரு ட்ரஸ்டியாகவும், மேலும் அந்த அறக்கட்டளை ஆரம்பமாவதற்கு ஒரு ஃபவுண்டர் ட்ரஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றவர்கள். மேலும் பல ஊர்களுக்கு சென்று அருட்தந்தை அவர்களின் மனவளக்கலையை விரிவாக எடுத்துரைப்பதில் சிறந்த தொண்டாற்றி வருகின்றார்கள். ஆலியார் ஜூம் இணைப்பில் மகரிஷி அவர்களின் தத்துவங்களை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளையுடைய பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்களை மன வலிமையும் மன வளமும் பெற எளிய வழி என்கின்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகிற்கு வந்தோம். அந்த உயிரின் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. சிந்தனையாளர்களே, வேதாத்திரி அன்பர்களே, இருபால் மெய் உணர்வாளர்களே, இன்று குருவின் சுக்குமும் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களோடும் உயிர்களோடும் இணைத்து நமக்கு இன்று குருவே சுக்குமமாக மன வலிமையும் எளிமை, அதாவது வளமும் எளிமையாக பெறக்கூடிய வழிகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதை அவரே இன்று நம் கருத்துக்கும் அந்த கருத்தின் மூலமாக நம் வாழ்விற்கும் வளம் சேர்க்க இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த இணைப்பை நமக்கு இணைப்பதற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய ஆழியார் அறிவுத்திருக்கோயில், அதன் தலைமை மற்றும் ஐடி நிறுவன தலைமை, நமது ஸ்மார்ட் தலைவர் ஐயா திரு MKD அவர்கள், இவர் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாக மூலமாக நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ ஐயா தலைவர் அவர்களையும், இன்று இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய ஐயா நமது சென்னையிலிருந்து வீரப்பன் அவர்களையும், இணைந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்கு, குருவின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு நுழைவோம். சிந்தனையாளர்களே, இன்றைய தலைப்பு மன வலிமை வளம். வலிமைனா என்ன, வளம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஆராய்ச்சிக்கு நாம் எடுக்க போறோம். அதற்கு முன்னால மனம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நாம சிந்திக்க இருக்கிறோம். அருமையான ஒரு கவிதை விளக்கம் நான் அதையும் குறிச்சு வச்சிருந்தேன். 1875 ரொம்ப அழகா தவம் முடிஞ்ச உடனே ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு இன்று தந்திருக்கிறார். அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. அதோடு சேர்த்து அந்த கருத்துக்களையும் நாம் இன்று உள்வாங்கி கொண்டு இன்னொரு கவி மகரிஷி சொல்றாங்க, அந்த கவியையும் நாம இன்று சிந்திக்க இருக்கிறோம். என்ன கவி என்று பார்த்தோமே என்றால் 1170, கருமூலம் எண்ணிறைந்த பிறப்பால் வந்து கருத்து ஆற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி பழக்கம் ஒழுக்கம் விளக்கம் மற்றும் வரும் தேவைகள் இருப்பு சூழ்நிலை தொழில் செய் வாய்ப்பு உடல் நலம் அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவு இயக்கம்
அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கவி! இந்த கவியை மட்டும் எடுத்து நாம ஒவ்வொரு வரிகளாக முடிந்த அளவுக்கு தினமும் சிந்திக்கு குருவின் சுக்குமத்தை இணைத்து கொண்டு சிந்தித்தோமே ஆனால் நிறைய பல விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அதை மனதில் வைத்துக்கொண்டு மனம் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். உயிரின் படர்க்கை, உயிர்தான் அதற்கு மூலம் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். அந்த சிந்தனைக்குள்ள நாம இப்ப போக போறது இல்லை. ஆனால் மனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதுமையான ஒரு தொகுப்பை நமக்கு இந்த கவியின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேலே சொல்லி இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்கு பாருங்க. உடல் நலத்தினாலையும் மனநிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. செய்கின்ற தொழிலின் மூலமாகவும் மனநிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலையின் காரணமாகவும் நமக்கு மனநிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு அப்புறம் எடுத்துக்கொண்ட, அதாவது துய்த்து கொண்ட உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம் இதற்றின் மூலமாகவும் நம்மளுடைய மனநிலைகள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது இயல்பு. சரி, அப்ப இந்த சிறப்பு உயிர் என்ற எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குதா, மனிதனுக்கும் இருக்குதான்னு பார்த்தா எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. ஆனா மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மனதின் சிறப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டு அடுத்த சிந்தனைக்குள்ள நாம போகலாம். உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, மனம் என்பது என்ன? இப்ப கொஞ்சம் நம்ம உள்ள வரலாம். காந்தத்தினுடைய விரிவாக்கம் தானே. புலன்கள் மூலமாக உணரும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்வு தான், ஒரு தெளிவுதான், ஒரு அறிகுறி தான் மனமாக நாம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மிருகங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, மிருகங்கள் அந்த தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகரும் தன்மை, பார்த்தல், கேட்டல், இந்த 5 புலன் மூலமாக தன்மாற்றம் அடைவதை மட்டும் உணர்ந்து அதை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் எதை உணர்கிறதோ அதற்கு ஒப்ப தன்னுடைய வாழ்க்கையை, அதுதான் இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை. அப்ப ஒரு தொடு உணர்வு, அதிர்வுகள் அல்லது மூக்கின் மூலமாக தன்னுடைய உணவை நுகர்ந்து பார்த்தல், அதற்கும் அதனுடைய ஜீவகாந்தத்திற்கும் ஒரு கம்பேட்டபிலிட்டி, ஒத்துப்போகிற தன்மை இருந்தால் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறது. இல்லை என்றால் உணவை நிராகரித்து விடுகிறது. இதே போல அது உணர்வின் தன்மையை இயற்கையோடு இணைத்து கொண்டு ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறது. நிராகரிக்கப்பட்டால் அதுவே என்ன செய்கிறது? மேற்கொண்டு அதிலிருந்து விலகி விடுகிறது. இது இயல்பு. அப்ப அந்த உயிரின் இயல்பு அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பார். எந்த உடல் எந்த ஒரு தன்மையை பெற்று வந்திருக்கிறதோ அந்த தன்மைக்கு ஏற்றாற் போல அந்த உயிரின் தன்மை, அந்த உருவத்தின் தன்மை, அந்த குணங்கள் நமக்குள் ஏற்படுவது இயல்பு. அப்ப மிருகங்கள் வரைக்கும் அந்த தன்மை இருக்கிறது. அப்ப மனிதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 5ஐயும் உணரக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த 5ஐயும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த 5ற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஆற்றல், உயிரறிவை உள் உணர்வாய் பெறக்கூடிய ஆற்றல். அதாவது அந்த மிருகங்கள் வரைக்கும் தன்னுடைய உணர்வை புறப்பொருளோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இயற்கைக்கு இசைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டது. ஆனால் மனிதன் மட்டுமே அந்த உணர்வையும் உணர்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றலாக மனிதனிடத்தில் 6வது அறிவாக, அரூப அறிவாக, சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அறிவாக, தன்னையும் தன் மூலத்தையும் அறிந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அறிவாக, இயற்கை வளத்தை தன் வளமாக மாற்றிக்கொண்டு தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மை தீமை இரண்டையும் பிரித்து பார்த்து செய்யக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் மனிதனிடத்தில் இருக்கிறது. அப்பதான் மகரிஷி சொல்றாங்க, பிறப்பால் மனித பிறப்பு மிகவும் உயர்ந்த பிறப்பு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த உயிராகப்பட்டது ஆதி நிலையிலிருந்து தன்மாற்றம் வந்தது பார்த்தோம் இல்லையா நீ காலையில. மனம், அறிவு, ஆதி எனும் 3ம் ஒன்று. அப்ப ஆதி நிலையிலிருந்து அந்த இயக்க அறிவு, அதாவது ஸ்டாட்டிக் ஸ்டேஜ்ல இருந்து டைனமிக் ஸ்டேஜ் வந்து ஜடப்பொருளில் இருந்து உயிர் பொருளுக்கு வந்து 5 அறிவு தன்மை வரைக்கும் வரும் பொழுது
என்னென்ன பழக்கங்கள், என்னென்ன பதிவுகள் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் குணங்களாக வடிவமைத்து கொண்டு மனிதனிடத்திலும் ஆறாவது அறிவை பெற்று மனிதனிடத்திலும் அது உள்ளிருந்து அந்த பதிவுகளோடு செயல்படுவதால் இந்த ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி நிலையே மனிதனிடத்தில் அந்தமாகவும் வந்திருப்பதன் காரணமாக தன்னையே உணரக்கூடிய ஆற்றல் இந்த ஆறாவது அறிவுக்கு இருந்தது. இதுதான் பிறவியின் நோக்கம். பிறவியின் நோக்கம்னா இந்த உடல் பிறந்ததுடைய நோக்கம் அல்ல. ஆதி நிலையாகிய அந்த பரம்பொருள் தன்னையே மனிதனிடத்தில் மறுபிறவி எடுத்து தன்னையே உணர்ந்து தான் வந்த பாதையில் ஏற்பட்ட கலங்கங்களை எல்லாம் நீக்குவதற்கு தானே காரணமாகவும் வழித்துணையாகவும் இருப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் இந்த பிறவியின் நோக்கம். அதாவது ஆறாவது பிறவி, ஆறாவது அறிவின் நோக்கம். அதனாலதான் ஆதி எது அப்படின்னா பரம்பொருள், அந்தம் எது என்றால் ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மனிதனிடத்தில், அதாவது அறிவே தெய்வம் என்று சொன்னார் தாய்மானார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு அதை உணர்த்தக்கூடிய அறிவாக நம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப மனம் அறிவு அப்படிங்கிற இடத்துல அன்பே சிவம் அப்படிங்கிறதுல 2 தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப மனம் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். அப்ப ஆறாவது அறிவாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடியது மனம் மட்டும்தானான்னு பார்த்தா இல்லை. அப்ப மனதுக்கு மூலமாக இருப்பது உயிர், உயிருக்குள் உட்பொருளாக இருப்பது உயிரறிவை உள்ளுணர்வாயின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி அப்படின்னு சொல்றார். அப்ப 2 இடத்துல 2 விதமாக சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து புரியுதுன்னா, மனதிற்கு மூலம் உயிர், உயிருக்குள் உட்பொருளாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரம்பொருள் தான், அந்த ஆதி நிலை தான். அந்த சுத்த வெளியே இங்கு ஆறாவது அறிவாக உயிருக்குள் உட்பொருளாக இருக்கிறது. அப்ப இயற்கையிலேயே ஆதி நிலையே ஆறாவது அறிவாக, அரூப அறிவாக மனிதனிடத்தில் இருக்கும்போது அது வலிமை மிக்கதாகத்தான் இருக்க வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இருக்கையிலேயே. அப்ப அடிப்படையாக ஒவ்வொரு மனித பிறப்பும், இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை மனித உயிர்களும் வலிமை மிக்கவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அந்த வலிமை எங்கே குறையுது, எதனால குறையுது அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்ப பிறப்பால் நாம வளமும் இயற்கை வளமும் பிறப்பால் வலிமையும் இருக்கக்கூடிய நாம் நடைமுறை வாழ்க்கையில் இன்ப துன்பத்திற்கு உட்பட்டு பழக்க பதிவாக நாம வந்த வழியை மறக்காமல் அந்த வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் ஏற்படுகின்ற துன்பத்தினால் நம்மளுடைய வலிமை குறைகிறது. வலிமை குறைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வளங்களை நாம் புரிந்து கொள்ளாத காரணம். அதனாலதான் மகரிஷி மன வள கலை அப்படின்னு சொன்னார். இந்த மனம் என்பது என்ன நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 5 புலன்கள் வழியாக இந்த மனம் புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை புரிந்து கொண்டு அகத்தே அதை தொடர்பாக வைத்து கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய பழக்க பதிவுகள், அதாவது எந்த ஆதி நிலையிலிருந்து இன்று வரை வந்த பழக்க பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நமக்குள்ளேயே ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பயன்படுத்த மனம் என்னவாக மாறும் என்றால் வளம் மிக்கதாக மாறும். ஏன்னா வலிமை அடிப்படையதாக இருக்கிறது. அப்ப இந்த வளம் குறைவதற்கு காரணம் என்னன்னா, இந்த பாடல்ல முதலே சொன்னாங்க இல்லையா, தன்முனைப்பு. தன்முனைப்புங்கிறது மனிதனிடத்தில் எப்படி வந்தது என்றால் அந்த விலங்கினத்தில் வரைக்கும் வந்த பதிவுகள் தான். அதான் மகரிஷி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஈரை பிளஸ் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்வல் டு மனிதன். அப்ப இறை நமக்குள்ளேயே எல்லா இடத்திலையும் இறை இருக்கிறது, எல்லாமாகவும் இருக்கிறது, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே இறை மனிதனுக்குள் எப்படி இருக்கிறது என்றால் தன்னையே உணரக்கூடிய தகுதி மிக்கதாக இருக்கிறது. தன்னையேனா இறை தன்னையே உணரக்கூடிய தகுதி மிக்கதாக இருக்கிறது. அந்த தகுதி மிக்க அந்த இறை தான் தாங்கி இருக்கக்கூடிய உடலையும்
தான் தாங்கி இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் பதிவுகளையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கதாகவும் மனிதனிடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த ஆறாவது அறிவின் சிறப்பை கொண்டு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த கரைகளை, அதனாலதான் சொன்னாங்க, மனம் விரிந்தோ ஒடுங்கியோ. அப்ப விரிந்தோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒடுங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு இடத்துல மகரிஷி ஒன்று சொல்றார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க அப்படிங்கிறார். அப்ப விழிப்பாய் நிற்க அப்படின்னா எண்ணம் என்பது எழாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப அந்த எண்ணத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும். அப்ப எண்ணத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்ன, ஒரு ஒடுங்கி நிற்பது. பல எண்ணங்கள் வருவதற்கு பதிலாக ஒரு எண்ணங்களாக ஒடுங்கி நிற்பது. அப்ப ஏன் இந்த ஒரு எண்ணங்களாக ஒழுங்கி நிற்பது அப்படிங்கிறத நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னன்னா, இந்த மனதிற்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கல அப்படின்னா இந்த மனம் பல எண்ணங்களாக வடிவெடுத்து கொண்டே இருக்கும். அப்ப ஏதையாவது ஒன்றை நாம சிந்திக்கணும். அது எந்த ஒன்றுங்கிறத கடைசியில பார்ப்போம். அப்ப விரிந்தோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனம் விரிந்து விரிந்து விரிந்து, எப்படி விரிந்து, அப்ப அகத்திலிருந்து இந்த ஜீவகாந்தம் விரிந்து விரிந்து பிராணமயம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ஆற்றல். அப்ப பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இந்த சிந்தனைகளெல்லாம் அதுக்காக தான் நமக்கு கொடுத்திருப்பாரு பஞ்சபூத நவகிரக தவமும் துரியாதீத தவமும் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மனதிற்கு எதை ஊட்டி அதை கொடுத்தாருன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பஞ்சபூதங்களை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, நவகோள்களை பற்றியும் விளக்கம் கொடுத்துடுறாங்க. அப்ப இந்த மனம் அதை உள்வாங்கி கொள்கிறதா? அப்ப இந்த மனதிற்கு ஒரு வேலை எப்படி விரியுது, ஆஹா பஞ்சபூதத்துக்கு, அப்ப பஞ்சபூதத்தை நம்ம நினைக்கிறோம், அப்ப இந்த மனதிற்கு ஒரு வேலை கொடுக்கிறோம். அப்ப வேற எந்த எண்ணங்களும் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல அதிலிருந்து கோள்களோட இணைக்கிறோம். அப்ப இந்த மனம் எதோட இணைகிறது, மனம் என்றால் என்ன, ஜீவகாந்தம். அப்ப வான்காந்தத்தோடு தொடர்பு கொள்கிறது. அப்ப இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு தொடர்பு. இந்த தொடர்புனால என்ன ஏற்படுகிறது தெரியுமா, மேல் பதிவாக. அப்ப மேல் பதிவாக ஒரு பதிவு நடக்கும் பொழுது பழைய பதிவு என்னாகும், வெளியே எழுச்சி வராது. அதான சயின்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரெக்கார்டர் ஒன்று பண்றோம், ஒரு சிடி ஒன்று பண்றோம், இல்லது ஒரு பென்டிரைவ் பண்றோம்னா, அது பென்டிரைவ்ல ஓவர் ரைட் பண்ணிட்டோம்னா, ஓவர் ரைட் பண்ணது மட்டும்தானே முதல்ல பிளேக்கு வரும், பழசு வராது இல்லையா? அதே போலதான் இந்த ஜீவகாந்தத்தின் மேல அகதவம்னா உயிர் மேல் தவம். அப்ப உயிரை கொண்டு தவம் செய்தல். அப்ப இந்த உயிர் மூலமாக தவம் செய்தல். அப்ப இந்த உயிர் மூலமாக தவம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உயிருக்கு மனம் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. இந்த மனதை ஏதோடு ஒரோட தொடர்பு வைத்து கொண்டே இருந்தோம்னா தான் அது மேல் பதிவாக அங்க ஒரு பதிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் மகரிஷி நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தை விளக்கத்தோடு கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்திலிருந்து விரிந்து 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 பிரபஞ்சம் முழுவதும் விரிகிறோம், கோள்கள்ல இருந்து விரிகிறோம். அப்புறம் சுத்தவெளி என்ற ஒரு தன்மை. இது எல்லாம் நம்ம நினைவோடு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பு நிலையில் தவம் இயற்ற 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 பழைய பதிவுகள் எல்லாம் செயல் இழந்து புதிய பதிவுகள் மேன்றாக பதிவும். இதுதான் உண்மையான யதார்த்தமான ஒரு பிராக்டிக்கல் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம இந்த தவத்தின் மூலமாக அதனாலதான் பழைய தவம் செய்ய 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 பழைய பதிவுகளுடைய வேகம் குறைகிறது. புதிய பதிவுகள் மூலமாக விவேக சிந்தனைகள் அப்படியே மலர்ந்து வருகிறது. சோ இந்த வலிமை நாம திருப்பி பெற வேண்டும் என்றால் விரிந்து இருக்கக்கூடிய மனம் வளம் பெற வேண்டும். எப்படி வளம் பெற வேண்டும் என்றால் இயற்கை வளம் மிக்கது. இயற்கைன்னா என்ன, வான்காந்தம் எடுத்துக்குவோமே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எடுத்துக்கலாமே, வான்காந்தத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய அத்தனை கோள்களுடைய அத்தனை ஆற்றல்களும் இயற்கை வளம் தானே. அந்த வளங்களை எல்லாம் நம்முடைய ஜீவகாந்தத்தின் வளமாக மாற்ற வேண்டும் என்றால் நாம அகதவத்தை நமக்குள் இயற்றி இயற்றி ஜீவகாந்தத்தில் மேல்பதிவின் மூலமாக இந்த ஜீவகாந்த தன்மையை மாற்ற 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 மனம் வளம் பெறுகிறது. இது ஒன்று. அப்ப வலிமை உள்ளே இருக்கிறது,
வளம் பெற பெற வலிமை என்ன ஆகிறது? தானாக மலர்கிறது. சோ வலிமை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வளம் என்றால் என்னங்கிறது, வளத்தை நாம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப வலிமை என்பது எப்படி எடுத்துக்கலாம்? அறிவுன்னு எடுத்துக்குவோமா? இருப்பு நிலை அறிவு அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்ப வளம் என்பது என்னன்னா மனம்னு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மனம் இல்லாட்டி வாழ முடியுமா? டெஃபினட்டா முடியவே முடியாது. மனம் என்பது அடிப்படை. அதுதான் நமக்கு ஒரு உந்து வேகம். இப்ப மனங்களை பத்தி மகர்ஷி ஒரு 5 கோஷங்களாக நம்ம பிரித்திருப்பார். என்னென்ன கோஷங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்னென்ன கோஷங்கள்? அதாவது அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அப்ப அன்னமயம் என்பது அடிப்படை தேவை. இது இல்லாமல் எந்த உயிராலும் வாழ முடியாது. அப்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த உயிரின் இயல்பு. அந்த உயிரின் இயல்பு இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு இடத்துல அறிவுடைய தன்மையை பத்தி சொல்வார். இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தானாகவே உள்ளிருந்து எழுகின்ற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? அதுதான் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்ட்யூஷன்ங்கிறது அதை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த உணர்வு ஏற்படும் போது அதையே நினைக்க தோணுவதற்கு உதவி செய்வது இன்ட்யூஷன். அது கிடைத்தா நல்லா இருக்கும், ஏற்கனவே அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், அங்க போனோம், நல்லா இப்படி ஒவ்வொரு உணர்வுகள் மூலமாக நாம பெறுகின்ற அனுபவத்தின் மூலமாக விளையக்கூடியது அது. அப்ப இந்த ரெண்டினுடைய தொகுப்பு தான் நாலேஜ். அதான் கல்வி, தொழில், இதெல்லாம் அதை சார்ந்து வருது. அப்ப பாருங்க, மனம் எதை சார்ந்து இருக்கிறது? இந்த இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ். சரி, இது அடுத்த நிலை என்ன? பெர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழை புலம். அப்ப நுண்மான் நுழை புலம்ங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த மனம் விரிந்த நிலையில் புறப்பொருளோடு, அதாவது புறப்பொருள்கள் அப்படின்னா என்னன்னா இந்த உலகியல் பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய வேக அலை 14க்கு மேல இருக்கும். தட் இஸ் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ். இப்ப நமக்கு ஒரு ஆர்வம் மிகுதியாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஏதோ பல காரணங்கள் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா மனதின் அலைச்சுழல் கூடும். அதனாலதான் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த எதுனால நம்ம வருது அப்படின்னு பார்த்தா மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும். அப்ப எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் இந்த மனம் எல்லை கட்டும். அந்த எல்லை கட்டும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அந்த மனதின் அலைச்சுழல் 20, 25 அல்லது 18 இப்படி இந்த ரேஷியோல போய்கிட்டே இருக்கும், ஒரு சராசரி. அப்ப எப்ப நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்தோமோ அப்ப ஆக்னை என்று சொல்லக்கூடிய பிச்சுட்டி கிளாண்ட்ல மனதை உணர ஆரம்பிக்கிறோமோ. மனதை எப்படி உணர்கிறோம்? மனதால் உணர்கிறோம். எதை உணர்கிறோம்? உணர்வாக இருக்கக்கூடியதை உணர்கிறோம். எது உணர்வாக இருக்கிறது? உயிர்தான். ஏன்னா பஞ்சபூதத்துல இங்கு உயிராக இருப்பது விண்ணுதான். அப்ப விண்ணுதான் உயிராக இருக்கிறது. விண்ணுதான் சுழற்சி வேகத்தில் மனமாக, ஜீவகாந்தமாக இந்த உடலுக்குள் உணர்வாக மாறுகிறது. அந்த உணர்வை பிச்சுட்டி கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய, விஞ்ஞானம் சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இந்த உயிரை உணர உணர உயிரின் இயக்க வேகத்தில் ஒரு ஓர்மை, சீர்மை தன்மை ஏற்படுகிறது. இயக்க வேகம் அதுல ஒன்றும் குறையாது. இதனால் விரியக்கூடிய மனதின் இயக்க வேகம் ஓர்மைப்படுகிறது, சீரமைக்கப்படுகிறது, சிந்திக்க பேருதவியாக இருக்கிறது. அப்ப இங்க உணர உணர மனதின் அலைச்சுழல் குறையும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னா, நமக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இந்த 2 சிந்தனையும் நமக்குள்ள ஓடும் பொழுது சமுதாய சிந்தனை, இயற்கை சிந்தனை தானாக வர ஆரம்பிக்கும் நமக்குள்ள. இது இயல்பு. அப்ப இந்த சிந்தனையோடு நாம நிப்பாட்டினா போதுமா? இதற்கு மேல ஒரு படி மேல வரணும் இல்லையா? அதுதான் பீனியல் கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்ட் என்ன செய்யறதுக்கு நமக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா, இந்த ஓர்மை நிலையில் இருந்து பகுத்துணர்வை தொகுத்துணர்ந்து பண்பாட்டை வளர்ப்பதற்கு உண்டான வழிவகையை நமக்கு தருகிறது. அப்ப இதெல்லாம் சயின்ஸும் சொல்லுது. எப்படி தருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, இங்க மன அலைச்சுழல் குறையுது. பிச்சுட்டி கிளாண்ட்ல வச்சு செய்யும் பொழுது ஆல்பா ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய மனதிற்கு அந்த தன்மை உயர்கிறது. இங்கிருந்து துரியத்திற்கு வரும் பொழுது மனம் அறிவாக மாறுகிறது.
சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றலை, தொகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலை மனம் பெறுகிறது. அப்ப என்னவாக மாறுகிறது? அறிவாக மாறுகிறது. அப்ப நினைக்கக்கூடிய காரியத்தை, நடக்கக்கூடிய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, இதுதான் பெர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழை புலம் ஆற்றல். அப்ப எப்ப நம்மளுடைய மனதின் அலைச்சூழல் 7 கிட்ட வந்துடுறோமோ அப்பவே இந்த அறிவுக்கு, இந்த மனதிற்கு அறிவின் தன்மை உயர்ந்து பெர்ஸ்பிகாசிட்டி என்ற தன்மை நமக்குள்ள வருது. அப்ப இந்த வளம் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. மனம் புறப்பொருளோடு தொடர்பு இருக்கும் பொழுது வேக நிலையில் இருக்குது. அதே இது அகத்தோடு, தன் மூலத்தோடு தொடர்பு கொள்ளும் போது, அறிவாக மாறும் பொழுது, நீங்கள் அந்த அறிவு நிலையிலிருந்து புறத்தே இருக்கக்கூடிய பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போது அது மனம், அந்த மனம் எப்படி இருக்கிறது என்றால் வளம் மிக்கதாக இருக்கு. வளம்னா என்னங்க? இந்த இயற்கை நமக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே வளம் அதீதமாக மாறும் பொழுது, உதாரணத்திற்கு ஒரு தென்றல் புயலாக மாறும் பொழுது அபாயத்தை தருகிறது. ஒரு மழை அதீத புயல் மழையாக மாறும்போது அபாயத்தை தருகிறது. அப்ப அளவு முறையோடு இருந்தால் அது நன்மையை தருவதை போல, இந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக, இந்த புலன்களின் மூலமாக புறப்பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கு அளவும் முறையும் நாம் செயல்படுத்த அங்க என்ன கிடைக்கிறது? வளம் கிடைக்கிறது. எப்படி இயற்கை வளத்தின் மூலமாக இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதே போல இந்த மனம் தூய்மை பெற வளமாக மாற மாற உள்ளிருக்கக்கூடிய இறைவனே அறிவாக மெழுற, அந்த மெழுர்ச்சி என்ன தருகிறது என்றால், தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் இயற்கைக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணம், சொல், செயலாகவே நம்முடைய பழக்கமும் குணமும் மாறும். இந்த நிலை உயர 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 மனிதன் தன்னுடைய அதான் அந்த இறை, இந்த பிறவியின் நோக்கம், தன்னுடைய மனிதன் என்ற பிறவியில் இறைத்தன்மை உயர்ந்து வந்து தன்னுடைய கலங்கங்களை எல்லாம் இந்த மனித உருவின் மூலமாக கரைத்து கொண்டு வாழும் காலத்திலேயே இந்த பிறப்பில் இந்த உயிர் கலங்கங்களை கரைத்து தன் மூலத்தோடு இணைத்து அன்பும் கருணையும் பண்பும் பணிவும் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் நிறை மனமும் தன்னால் பிறருக்கு நன்மையும் இன்முகமும் தரக்கூடிய ஒரு சொரூபியாக, நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு ஆன்மாவாக வாழும் காலத்திலேயே தெய்வத்தன்மையோடு வாழக்கூடிய பக்குவம் எல்லா உயிர்களும், மனித உயிர்களும் பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு வேதாத்திரியம் நமக்கு அள்ளி தந்து கொண்டே இருக்கிறது. பகிர்ந்து அதை உண்டு கழித்து நாம் பிறருக்கு நல்ல கழிப்புகளை தர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இப்ப வளம்னா என்னங்கிறது ஓரளவுக்கு பார்த்தோம், வலிமைனா என்ன அளவுக்கு பார்த்தோம். அப்ப மனம் வலிமையும் வளமும் பெறுவதற்குண்டான வழிகளை பார்க்கணும். இப்ப இந்த வழிகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இப்போ ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப வேதாத்திரிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தவத்தின் மூலமாக பெறுகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தவம் எப்படி செய்யணும் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். நாம பிறருக்கு இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் முடிந்த அளவுக்கு பிறருக்கு துன்பம் தராமல் இன்பம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாமே உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் எனக்கு மனசுல வலிமை இல்லை, என்ன போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்க. இந்த உணர்வுக்கு என்ன காரணங்க? ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ மகரிஷியோட தொடர்புல இருப்போம், மகரிஷியோட சூக்குமமாகவும் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுடைய மனதுக்குள்ளேயே நமக்கு ஒரு உணர்வு, அந்த உணர்வுக்கு பேர் தான் மகரிஷி சொல்றாங்க சலிப்பு. இந்த சலிப்பு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? ஏன்னா நாம யாருக்கும் துன்பம் செய்யல. ஏன்னா நாம எப்ப மகரிஷியை சூக்குமமாக எடுத்துக்கொண்டோமோ அன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை திருத்தி கொண்டு
பிறருக்கு துன்பம் தராத நிலையில் நம்மை வாழ்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறதுலையும் வாழ்ந்து கொண்டு போறதுலையும் ஒரு கடமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் என்னிடத்தில் மனசில் ஒரு வலிமை இல்லை, என்ன போக்க ஒரு வளம் இல்லை அப்படின்னு ஒரு சலிப்போட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அதைத்தான் நாம இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள போறோம். அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி சொல்றாங்க, ஒரு கவியில சொல்றாங்க, ரொம்ப அழகான ஒரு கவி சொல்றாங்க, வெறுப்பு என்பது சினம் என்னும் மனநிலையின் மறைமுக குறிப்பு ஆகும். வெறுப்பு, இந்த வெறுப்பு கூடனாதான் அந்த வெறுப்பை வெளியே அதனால வெறுப்பை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கொள்கை, இரண்டொழுக்க பண்பாடு கொள்கையில நமக்குள்ள ஏற்படுகின்ற வெறுப்பை நாம என்ன பண்றோம், நாமளே உள்ள வச்சுக்கிறோம். ஆனா இந்த வெறுப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வகையில் சினம் என்னும் மனநிலை தான். ஏன்னா சினத்தை அடைக்கணும், அதாவது சினம் ஆராய்ச்சி, சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள போய் சினத்தை ஆராய்ச்சி செய்து தவிர்ப்பதற்கு உண்டான மனநிலைக்குள்ள நாம வந்துட்டோம். இருந்தாலும் அந்த சினத்தை வெளியே காட்ட முடியலேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் பாருங்க. சரி, அந்த வருத்தம் நம்ம சினத்தை காட்டாம விட்டு கொடுக்கிற பெருந்தன்மையோடையும் வந்திருப்போம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு சின்ன தேக்கம் இருக்கும். அந்த தேக்கம் தான் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் மகரிஷி சொல்றாங்க. அது ஏதோ ஒரு பிறவி குணம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் ஏ பர்த் ரைட். அது பர்த்ல வந்ததே கிடையாது. அது ஒரு சாதாரண மனநிலை. அந்த மனநிலையை எப்படி வெளியே எடுக்கணும் அதையும் சொல்றாரு பாருங்க. வெறுப்புணர்ச்சி என்பது பிறரை, பிற பொருளை நம் வாழ்வில் இருந்து குறிப்பிட்ட காலத்திற்கு அல்ல வாழ்நாள் முழுவதும் ஒதுக்கிவிடும். ஏன்னா நான் ஒருத்தர் மேல கோவப்படலைங்க, அவரை விட்டு ஒதுங்கிட்டேங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மனசுல அந்த வெறுப்பை வச்சிருந்தோம்னா, அந்த அலை காந்தத்துடைய தன்மை என்னங்க, மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். அந்த வெறுப்பு நம்ம மனசுக்குள்ள இருந்தாலே அது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு வகையில போய் அவரை தொட்டு தொட்டு அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்புடைய கேப் கூட்டிகிட்டே போகுங்கிறார். அது கூடாதுங்கிறார். அதன் முழு நிலையான பிறரை அல்லது பிற பொருளை துன்புறுத்தல், அழித்தல் ஆகும். அது காலப்போக்குல என்ன ஆகும்னா, எனக்கு என்ன வந்தது, நான் அவரை துன்பம் பண்ணல, ஆனா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் மகரிஷி, துன்பப்படுபவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்னு இருக்காரு. வள்ளுவமும் என்ன சொல்லுது, இன்னா செய்தாரை ஒருத்தல் நானும் நிர்ணயம் செய்து விடல் சொல்லுது. அப்ப அந்த பண்பு நமக்குள்ள வளரணுங்கிறாரு மகரிஷி. வளரும். அது எங்கே நிக்குது அப்படின்னா, நாம தொண்டு செய்வோம், அவருக்கு உதவி செய்வோம், விட்டு கொடுப்போம். இவ்வளவு பண்புகளையும் நாம வச்சுக்கொண்டு அந்த மனசுல ஒரு தேக்கத்தை வச்சிருப்போம் பாருங்க. அந்த தேக்கம் தான் சலிப்பையும் வெறுப்பையும் தருகிறது. அதை தூக்கி போற்றணும். அப்ப இதை தூக்கி போடுறதுக்கு என்ன, இதற்கெல்லாம் தடையாக இருப்பது எது அப்படின்னு நாம பாக்குறோம். ஒண்ணு பார்த்துட்டோம், ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு. இந்த வெறுப்பையும் சலிப்பையும் நாம வெளியே எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதான ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வெளியே எடுக்கணும்னா நாம என்ன செய்யணும்? இதுதான் அடிப்படையாக நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்னன்னா, இந்த வெறுப்பு, சலிப்பு. இந்த வெறுப்பும் சலிப்பும் நமக்குள்ள ஏற்படுவதற்கு ஒரு காரணம் என்ன? ரொம்ப அழகா மகரிஷி சொல்றாங்க, ஆசைகள். இப்ப தேவை வேறு, ஆசை வேறு. அப்ப தேவை என்பது இந்த உயிர் இந்த உடலில் எல்லை கட்டி இயங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த உடலின் பால் ஏற்படுகின்ற உணர்வுகள் ஏதோ ஒரு வகையில் தேவையின் அடிப்படையிலால் நமக்கு வருவது. அந்த தேவையை எப்பவும் பூர்த்தி செஞ்சிடணுங்கிறாங்க மகரிஷி. ஆனால் ஆசை என்பது என்ன அப்படின்னா, தேவை இல்லைனாலும் அனுபவத்தினால் பெற்ற ஒரு உணர்வுகள் மீண்டும் எழுச்சி பெறும் பொழுது அதை அனுபவம் செய்ய வேண்டும் என்பது ஒரு ஆசை. அப்ப தேவை, ஆசை ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா தேவை என்பது இந்த உடல் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு உணர்வின் மூலமாக வருகின்ற ஒரு வெளிப்பாடை நாம பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம். இந்த உடல் வாழ்வதற்கு உண்டான உணவு, உறைவிடம்
இதெல்லாம் நம்ம அடிப்படையாக வாழ்க்கை துணை, இதெல்லாம் அடிப்படையாக தேவைகள். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஆனால் தேவைகள் பூர்த்தி செய்ததற்கு அப்புறமும் உணர்வின் மூலமாக ஒரு எழுச்சி ஏற்பட்டு அந்த எழுச்சியை அனுபவம் செய்ய வேண்டும் என்று நாம நினைக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அந்த ஆசை. சரிங்க, அந்த ஆசைக்கும் வெறுப்புக்கும் சலிப்புக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். இங்கதான் நாம ரொம்ப சிந்திக்கணும். நாம என்ன பண்ணிடுவோம், அந்த ஆசை நமக்குள்ள எழும், ஆனா நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்குவோம். இல்ல சேச்சா அதெல்லாம் தப்பு, தேவையே இல்லை, நம்ம அதை அனுபவிக்க கூடாது அப்படின்னு நிப்பாட்டி வைப்போம். ஆனா அந்த எழுந்த ஆசை என்ன பண்ணும்னா உள்ள இருப்பாக இருக்கும். அப்ப மீண்டும் மீண்டும் அந்த சூழ்நிலை வரும் பொழுது அந்த இருப்பு நமக்கு அனுபவிக்க முடியாம போச்சு, சரி பரவாயில்ல விடு, வருதா, இதுதான் சலிப்பு. அப்ப அந்த ஆசையே எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆசையே எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைவு அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள நாம வரணும். எதை நாம அனுபவம் செய்கிறோமோ அதுல நாம நிறைவு என்கின்ற தன்மைக்கு நாம் வர வேண்டும். அப்ப நிறைவு என்ற தன்மைக்கு நாம வராட்டி எழுகின்ற ஆசையெல்லாம் நாம என்ன பண்ணிடுவோம், அதெல்லாம் தப்புப்பா, இந்த ஆசையே எழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிடுவோம், நிப்பாட்டிடுவோம். அந்த ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா அந்த உணர்வு ஒரு முறை நமக்கு எழுச்சி பெற்று விட்டால் அந்த எழுந்த எழுச்சி, அந்த உணர்வு உள்ளுக்குள்ள பதிவாகி என்ன செய்யுது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் அந்த சூழ்நிலை வரும் பொழுது அந்த உணர்வை நமக்கு தூண்டி விட்டுட்டு பின்னாடியே என்ன செய்யும், நான் விட்டு கொடுத்துட்டேன்பா, எனக்கு முடியல, வேண்டாம், அதனால நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் இருப்பாக இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த ஒரு வெறுப்புணர்ச்சியவோ அல்லது சலிப்பையோ நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் மகரிஷி ஆசை சீரமைத்தல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இறையை உணர்வதற்கு நமக்கும் என்ன கேப் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள். அப்ப அந்த சலிப்பை போக்கணும்னா என்ன செய்யணும்னா, நிறைவேறாத ஆசைகளை நாம ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். மகரிஷி சொன்னாங்க, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைவேறாத ஆசைகளை லிஸ்ட் எடுத்துட்டு, இதெல்லாம் நிறைவேறல, இதெல்லாம் இனிமே எனக்கு கிடையாது, ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் இதுல நல்ல திருப்தி ஆயிட்டேன், இனிமே இந்த சிந்தனை எனக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளியை ஒரு சங்கல்பமாக நாம தவத்தின் மூலமாகவோ அல்லது சங்கல்பத்தின் மூலமாகவோ மேல் பதிவாக நாம அது அனுபவம் செஞ்சதின் நிறைவை மேல் பதிவாக கருமையத்தில் பதிவு பண்ண அந்த நிறைவேறாத ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மறைந்து விடும் காலப்போக்குல. அப்ப அதை என்ன செய்யணும், அப்ப நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கு, நான் இதை செய்யணும்னு நினைச்சேன், இன்னைக்கு வரைக்கும் என்னால செய்ய முடியலன்னு இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறத காட்டிலும் இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட உயர்ந்து இருக்கிறேன், அதை விட நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை வந்து அது காலத்தால அந்த வயசுல எனக்கு அந்த எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் இப்ப எனக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மேல் ஒப்பீட்டை இந்த மனதிற்கு மேல் பதிவாக கொடுத்து அது நிறைவேறாமல் போனதற்கு உண்டான காரணத்தை சரி செய்து சீரமைத்து கொண்டு அந்த காரணம் இதனால் இது நிறைவேறவில்லை அப்படின்னு அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றார். அப்ப நிறைவேறாத ஆசைகள் எதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதோ இதெல்லாம் எதை குறைக்கிறது, மன வளமை, மன வளத்தை குறைக்கிறது. மன வளம் குறையும் போது வலிமை குறைந்து விடும். இந்த மன வலிமை குறையும் பொழுது உடல் வளமும் உடல் நலமும் கெடும். இதையும் நாம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன தேவை, மகரிஷி அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு சிந்தனையை நாம எப்பவுமே எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப நாம ஒரு விதை போடுறோம், அந்த விதை உடனே முளைச்சிருமா? முளைக்காது. சரி முளைச்சிருச்சு, உடனே பூத்துருமா? பூக்காது. சரி பூத்துருச்சு, உடனே காய்ச்சிருமா? காய்க்காது. அப்ப காலத்தால ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க வேண்டும். காலத்தால ஒவ்வொரு விஷயங்களை நாம சீரமைத்து கொண்டும் வர வேண்டும். அப்ப சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது, காலத்தால மலர வேண்டும் என்கின்ற ஒரு 2 விஷயமும் இருக்கு. அப்ப இதை ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பொறுமை. அப்ப பொறுமையின்மை அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய தடை. அப்ப பொறுமை என்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய பாலம். எதற்கு? வளத்திற்கும் வலிமைக்கும் நட்புக்கும் உறவுக்கும்
பொறுமை என்பது ஒரு பெரிய பாலம். நமக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இப்ப வரலாம். என்ன வரும் அப்படின்னா, பொறுமை நாம விட்டு கொடுத்துட்டே போனோம்னா நம்மளை ஏமாளின்னு யாரும் நினைப்பாங்களோ, இந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய நோக்கம் பிறர் உங்களை ஏமாளின்னு நினைப்பது அப்படின்னு வந்துட்டா, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை உங்களை நீங்களே ஏதோ ஒரு இடத்துல உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு இந்த சிந்தனையை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சிறிய ஒரு எதிர்பார்ப்பு கூட ஒரு ஏமாற்றத்தை தடும். அப்ப நாம எதெல்லாம் நம்மளுடைய வளத்தை தடையாக இருக்கிறது பார்த்துட்டோமா? சலிப்பு, வெறுப்பு, நிறைவேறாத ஆசைகள், அதற்கப்புறம் பொறுமையின்மை. எதுலைக்கும் ஒரு காலத்தால செய்ய வேண்டிய விஷயங்களை காலத்தால நடக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த சூரியன் காலத்தால என்ன செய்யுது? காலையில உதயமாகுது. அப்புறம் நேரம் காலம் உயர உயர அதனுடைய வெப்பம் கூடுது. அப்புறம் தனியே வெப்பம் குறைஞ்சிட்டே வருது. இதை நாம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அப்ப அதற்குண்டான வழிமுறைகளை நாம கடைபிடிக்கிறோமா இல்லையா? அதே போலதான் வாழ்க்கை சக்கரம். ஆனா வாழ்க்கையில மட்டும் இங்க நாம எப்படி உணர்ந்துக்கணும்னா, ஆமாமா, பூமியுடைய சுழற்சியினால அந்த வெப்பம் காலையில கொஞ்சம் மென்மையாக இருக்கிறது, உச்சியில வரும்போது அதனுடைய தன்மை மாறுகிறது, மாலையில் அந்தி பொழுதில் அது இன்னும் மாறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எங்கே கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, வாழ்க்கைங்கிற சக்கரத்துல அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதிகாரம். இந்த அதிகாரம் அப்படிங்கிறது கூட ஏதோ ஒரு வகையில மனதின் ஒரு எழுச்சி நிலை. என்ன எழுச்சி நிலைன்னா, இந்த அதிகாரம் ஏன் ஏற்படுகிறது என்றால் உரிமை. இந்த அதிகாரம் நாம ஒருத்தரை அரட்டி வைப்பதோ அடக்கி வைப்பதோ இல்லை. இந்த அதிகாரம் நமக்குள்ளேயே ஒரு உணர்வாக எப்படி இருக்கும்னா, உரிமையின் அடிப்படையில் எதிர்பார்ப்புகளாக மாறுகிறது. எப்படின்னா, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், எனக்கு இருக்கக்கூடிய நண்பர் அப்படின்ற ஒரு தன்மையில எனக்குள்ளேயே ஒரு அதிகார உணர்வு ஏற்படுகிறது. என் குழந்தை, என் பையன், என்னுடைய துணைவி என் சொல்லை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இங்க நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் தெரியுமா? எனக்குள் எப்ப என்னுடைய உயிரை நான் உணர ஆரம்பிக்கிறேனோ, அதே போல என் மனைவிக்குள்ளேயும் அந்த உயிர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே அறிவு தான் அங்கேயும் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளிடத்திலையும் அது இருக்கிறது. என்னுடைய நண்பர்களிடத்திலையும் அது இருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கூட எல்லா இடத்திலையும் அதே உயிர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்குள் என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அது அவர்களுக்கும் ஏற்படும். நான் வேதாத்திரியத்தின் மூலமாக ஓரளவுக்கு என்னை உயர்த்து கொண்டே வருகிறேன் என்றால், அவர்களையும் வாத்து மூலமாக உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த உணர்விலிருந்து மாறி அவர்களுக்கு நாம் என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்யணும். உரிமைகளை மறந்து கடமைகளை செய்யணும். நான் ஒரு உரிமையை ஏன் மறக்கணும்னு சொல்றேன்னா, கடமையை செஞ்சுட்டே இருக்கும்போது பலன் எதிர்பார்க்கறதுக்கு நம்மளுடைய இயல்பு. உரிமையை மறந்துட்டு கடமையை செஞ்சிட்டோம்னா நமக்கு பலன் எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப அந்த அதிகாரம் என்பது நமக்குள் ஒரு உணர்வாக இதுதான் காலப்போக்கில் என்னவாக மாறுகிறது? எதிர்பார்ப்புகளாக மாறும். இந்த ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகும் பொழுது ஏமாற்றம் வருகிறது. அங்க வரும் பொழுது அது பொறுமையை இழக்க செய்கிறது. அப்ப எப்படி ஒரே சூரியன், பூமி தன்னுடைய சுழற்சியினால் பூமி அங்க சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் என்பது அதே வெப்பம்தான். ஆனால் சுழற்சி வேகத்தில், பூமியுடைய சுழற்சி வேகத்தில் அங்க இருக்கக்கூடிய வெக்கம் இங்க வர்றதுக்கும், இங்கிருந்து அதனுடைய சுழற்சி வேகம் மாறி இடம் மாறும் பொழுது உச்சியில் கூடும் பொழுதும் மீண்டும் மாலையில் தானாக குறைவதை போல பொறுமை என்கின்ற ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொண்டோமேயானால் இந்த உரிமை, இந்த எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் சுழற்சி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒப்பீடை நாம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு சிந்தனையோடு நாம செய்யணும். சரி, இதெல்லாம் விளக்கம் கேட்டாச்சுங்க. பிராக்டிக்கல் என்ன? இப்ப பிராக்டிக்கல் பார்க்க போறோம். நமக்கு இன்னொரு டைம் இருக்கு. இந்த பிராக்டிக்கல் என்ன அப்படின்னா,
மகரிஷி நமக்கு தவம் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இந்த தவத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, தவத்தை நாம் மனதிற்குள் தயவு செய்து இயற்றி இயற்றி தவம் செய்ய வேண்டும். ஏன் இயற்றி இயற்றி தவம் செய்ய வேண்டும்? நித்தம் நித்தம் இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கெட்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப பழகி கொள்ளணும்னா, இன்னும் இப்ப சப்போஸ் மகரிஷியுடைய கேசட்டை போட்டே நாம தவம் செய்யறோம்னு வச்சுக்கோமே, அந்த குரல்ல தவம் கேட்கும்போது நமக்கு நல்லா செட் ஆகும். ஆனா மனசுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, அப்ப மகரிஷி குரல் கேட்கும் போதுதான் நம்ம மனம் செட் ஆகும். ஏன்னா இந்த மனசின் பதிவு அப்படி ஆயிடுச்சு. நீங்க அப்படி யோசிக்கணும். அவருடைய குரல் கேட்கும் பொழுது என் மனம் பக்குவம் அடைகிறது. ஆனால் அவள் குரல் என்னை விட்டு வெளியே போகும்போது என் மனம் பக்குவம் அடையல. மகரிஷி அதான் சொல்றாங்க, நீங்க விடாமுயற்சியாக உங்களுக்குள் பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. அப்ப இந்த உயிருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயிற்சியை நீங்க கொடுக்கணும். எப்படின்னா, மகரிஷியினுடைய குரலால தவத்தை கேளுங்க. அந்த குரலோடு உள்ள நீங்களும் அதே வார்த்தைகளை மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணி கருமையத்துல பதிவு பண்ணுங்க. அப்பனா இந்த கருமையம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தை சுழற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்ப என்ன செய்யும்னா, அந்த மேல் பதிவுல இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன ஆகும்னா, உடல் முழுவதும் எப்பவுமே சுத்தி வந்து இருக்கக்கூடிய உயிர் துகள்களோடு சுழண்டு சுழண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த உயிரின் இயக்க வேகம் சீராக வந்து ஜீவகாந்தத்தின் விரிவு நிலை ஒரு தன்மையோடு இருக்கும். அதுதான் பிட்யூட்டரி கிளாண்ட் செய்யக்கூடிய வேலை. இதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி துரியத்தில் செய்யும் பொழுது அதை சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. பெர்ஸ்பிகாசிட்டி கொடுத்துருது. அதை துரியாதீதம் வரைக்கும் அதே மாதிரி எண்ணத்தால விரிவடைந்து விரிவடைந்து, முதல் பாடல்ல வந்த கடைசி வரி, எண்ணத்தால விரிவடைந்து 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 எண்ணமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தி கொண்டோமேயானால் அங்க ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியாது. எண்ணம் ஜீரோன்னு சொல்றேன். அப்ப இந்த எண்ணம் இல்லாத ஒரு நிலைக்கு அப்பவும் இந்த மனம் என்ன நினைக்குதுன்னா, ஒன்றுமில்லாத ஒன்றோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு நாம நினைக்க நினைக்கதான் அந்த பக்குவம் இந்த கருமையத்தில் பதிய வேண்டும். இந்த கருமையத்தில் தவத்தை பதிவு செய்து பதிவு செய்து இயக்கத்தன்மைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த ஜீவகாந்தம் எப்பவுமே சுழற்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த தன்மை என்னவாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த இறைத்தன்மை, அந்த அன்பு, பண்பு, கனிவு வாழ முடியும். வாழும் பொழுதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி பெற முடியும். அப்ப வாழும் பொழுதுதான் நீங்க எதை உணர முடியும்? அந்த முழுமை பேறு என்ற தன்மையை காண முடியும். அப்ப இந்த தன்மையெல்லாம் பெற்றுட்டோம் அப்படின்னா, இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது தன் மூலமாகிய பிரம்மத்தோடு இணைந்து விடும். அப்ப பேராசை, ஆசையின் தேக்கம், அது ஒரு தாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் யார் கையில இருக்குங்க? நிகழ்காலத்தில் ஆகாமியத்தில் நம் கையில தான் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கையில பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு என்னுடைய சஞ்சித கர்மத்தின் வினையை நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறது காலத்தை கடத்தும் ஒரு செயலாக மாறிவிடும். அப்ப தவத்தின் மூலமாக, மேல்பதிவின் மூலமாக, மேல்பதிவு கண்டிப்பா பண்ணும். சரி, இது போக அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க மகரிஷி. சங்கல்பம் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கல்பம் எதுக்கு தெரியுமா? புலன் பதிவுல சங்கல்பம் இருந்தா அது புலன் வரைக்கும் பலன் கொடுக்கும். பிறரை நாம திட்டமாட்டோம். பிறர் நல்ல நல்ல பொருள்களை மட்டும் பார்ப்போம், தீயவைகளை பார்க்க மாட்டோம். ஆனா புலன் பதிவு மீறி அது அகப்பதிவாக மாற வேண்டும். அகம் என்றால் உயிர் பதிவாக, உள்ளத்தின் பதிவாக மாற வேண்டும். அப்ப உள்ளத்தின் பதிவாக மாற வேண்டும் என்றால் நாம டெய்லி காலையில சாயங்காலம் படுக்க போறதுக்கு முன்னாடி நாம ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி குருவை சூக்குவமாக நினைத்து கொண்டு, மகரிஷி சொல்லியிருக்காங்க இத, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்று என்னோடு தொடர்பு கொண்ட அத்தனை உயிர்களுக்கும் மானசீகமாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தெரிந்தோ தெரியாமலோ யாரேற்கும் நான் துன்பம் விளைவித்திருந்தால் மானசீகமாக அவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு யாரேனும் துன்பம் செய்திருந்தால் அவர்களை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். ஏன்னா இது தேக்கம் வரக்கூடாது, உள்ள வந்துட்டா சலிப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும். மன்னிக்கிறேன். இதற்கு முழுமையாக குருவே எனக்கு துணை புரியட்டும். குருவின் சூக்கும துணையோடு இந்த நன்மையெல்லாம் எனக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் பதிவை நம்மளுடைய கருமையத்துல நாம் பதிவு செய்ய 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 என்ன ஆகும்னா இந்த வைப்ரேஷன் வெளியில போய் நமக்கு நல்லதை செய்து கொண்டே இருக்கும். அப்ப மனம் வலிமையும் வளமும் பெறுவதற்கு உண்டான அத்தனை எளிய வழிமுறைகளையும் வேதாத்திரி மகரிஷி என்கின்ற அந்த உயிர் இன்னும் நம்மளோடு சூக்குமமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரின் துணை கொண்டு நாம் நம் அறிவை வழி நடத்த நம்மளுடைய தன்மை, நம்மளுடைய பண்பு, அவர் விட்டு சென்ற பணியை நாம் பிறருக்கு செய்வதற்கும் துணையாக இருக்கும் என்ற உயர்ந்த சிந்தனையோடும் இந்த தலைப்புல வேற எதுவும் இல்லை, இதுதான் மேக்சிமம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்ப இந்த பற்றின்மையை பத்தி ஒரு இடத்துல சொல்றார். இந்த உயிர் எதோடு பற்று கொள்கிறதோ அந்த பற்று அத உயிர் மேல் பற்று வைக்கலாம், உயிர் மூலமாக புறப்பொருள் மேல் பற்று வைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப உயிர் மேல் பற்று வைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிரின் மூலமாகிய ஆதி நிலையோடு பற்று வைத்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் நாம தவம் முடிச்ச உடனே சங்கல்பம் சொல்றாங்க பாத்தீங்களா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்கிறேன் என்பதை புலன் பதிவாக வைத்து கொண்டு இருக்க நமக்கு முழுமையான பலன் கிட்டாது. அது அகப்பதிவாக மாற. அகப்பதிவுனா எப்படிங்க அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ மனசுக்குள்ள ஓசை வெளியே வராமல் மௌனமாக அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லலாம். சங்கல்பங்கள் அத்தனையும் மனதிற்குள் சொல்ல 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 அதுவே நம்மளுடைய ஜீவகாந்தத்தின் விரிவலையாக மாற 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 நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாரும் பிறப்பால் நல்லவர்கள் தான். நம்மளுடைய ஜீவகாந்தத்தின் விரிவலை நன்மையை தரக்கூடியதாக இருக்க இருக்க அந்த ஜீவகாந்தத்துடைய தன்மை விரிவடைய அவர்களிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய தன்மையும் அதை சேர்ந்ததாகவே இருக்கும் என்ற சிந்தனையோடு மனவளம் எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழியை கொடுத்துட்டாரு. வலிமை என்பது இயற்கையாகவே இருக்கிறது. மனம் என்பது அது ஒரு அருவி, அறிவு என்பது ஒரு அருவி, தெய்வம் என்பது ஆதிநிலை என்பது ஒரு அருவி. அப்ப இந்த மூன்றும் ஒன்றுதான் என்பதையும் நமக்கு தெளிவாக மகரிஷி அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த அத்தனைக்கும் பொறுப்பாளர் நாம தான். அவர் கொடுத்திருக்க வழியின்படி இன்று முதல் நாம சில கடமைகளை நம்மளுடைய ஆன்ம சுத்திக்காகவும் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த வாய்ப்பினை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு பேருதவியாக இருந்த அத்தனை உயிர்களையும் வணங்கி இந்த நிகழ்வை குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதலாவது அன்பராக புவனா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க கேட்கலாங்க. வாழ்க்கணும். ரொம்ப நல்லா இருந்தது, கிளீனா புரிஞ்சுது ஐயா. நல்லா இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லபடியா நல்லா கிளியர் ஆயிடுச்சு. நீங்க ஒரு டவுட் மேல் பதிவு போடணும், அப்போ பழைய பதிவு எழுச்சி வராதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது இப்போ என்னோட கருமயத்துல ஏதோ ஒரு பஞ்சமகா பாவகத்துல ஏதோ ஒரு பாவம் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஆனா நான் இந்த வாழ்க்கை வளமுடன் இருக்கிறதுனால நான் அது டச் பண்ணாம நான் என்னோட லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டேன். சரி. ஆனா இப்போ அந்த பதிவு பிள்ளைகளுக்கு போகுமா போகாதா ஐயா? வாழ்க வளமுடன்.
இப்ப இந்த கேள்விக்கும் நமது குருபிரான் நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப குருவினுடைய சுக்குமும் அவருடைய கருமைய தூய்மை எப்படி நம்மளை பாதுகாத்து நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறதோ உண்டு தானே? அதானே உண்மை. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ரைட். அதே போல குருவின் உணர்வோடு நாம் தவம் இயற்ற 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 நம்மளுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அந்த நன்மை போய் சேரும். அதுக்குத்தான் போய் சேருமா ஐயா? அவங்க இதுல கண்டிப்பா கண்டிப்பா சேரும், கண்டிப்பா சேரும். எப்படின்னா நம்மளுடைய வாரிசு நம்ம சங்கல்பம் முடிஞ்ச உடனே, தவம் முடிஞ்ச உடனே என்ன சங்கல்பம் சொல்றாரு? வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெற்ற குழந்தைகளை வரிசையாக வாழ்த்தணும்னு சொல்றாங்க. அப்ப பெற்ற குழந்தையை, என்னுடைய குழந்தையை நான் வாழ்த்த 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 என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க சென்ற அந்த கருமைய பதிவுகள்ல மேல் பதிவாக இந்த வாழ்த்து போய் உட்காரதான் செய்யும். கண்டிப்பா உட்காரும். காலத்தால என்ன நடக்கும்னா, நான் அதுதான் அப்பதான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒரு விதை நமக்கு போட்ட உடனே முளைக்காது. கீரை விதை 2 நாள்ல முளைக்கும். அதே இது வேற ஒரு பெரிய மரம், மாமரமா இருந்ததுன்னா அது ஒரு வாரத்துல முளைக்கும். ஆனா காய்ப்புக்கு வர்றதுக்கு அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம் இல்லையா? அதே போல அது காலம் வரைக்கும் நமக்குள்ள ஒரு பொறுமை இருந்துருச்சுன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப நம்ம தூய்மை அடைஞ்சிட்டோம், என் மூலமாக, என் கருமையத்தின் மூலமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்தது தூய்மை அடையணுமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தானே. அது உண்மைதான், அது இருக்கதான் செய்யும். எல்லா ஒரு பெற்றோர்களுக்கும் அது இருக்கும். ஆனா அதை எதிர்பார்ப்புகளாவே நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கிறத விட, என் கருமையத்தின் மூலமாக அவர்களுக்கு சென்ற அந்த பதிவுகள் குருவின் அருளாலும் இப்பொழுது செய்கின்ற தவத்தின் இந்த தூய்மையான நினைவின் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய கருமையம் தூய்மையும் மேன்மையும் அடைந்து கொண்டே வருகிறது அப்படின்ற ஒரு மேல் பதிவை கருமையத்துக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா எப்படி இந்த ஒரு விதை காலத்தால முளைத்து பயன் கொடுக்குமோ, அதே போல அந்த அந்த உயிர் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரும் பொழுது இங்கேருந்து நீங்க செய்த தவத்தினுடைய பலனாக இது மேல் பதிவாக அங்க போய் சேர சேர அவர்களுக்குள்ளேயும் அந்த சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு அவர்களும் இந்த ஒரு தன்மையை பெறுவதற்கும் மாறுவதற்கும் உண்டான வாய்ப்பு 100% உண்டு. அதுல எப்படின்னா, நாம நம்மளுடைய கடமையை மட்டும் செய்யணும். நான் வாழ்த்திட்டேன் அதனால அங்க சரியா போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம பண்ணாம, வாழ்த்துறதோட நிப்பாட்டிட்டு அவர்களுக்கு உண்டான வழிமுறைகளை நாம கடமையோடு செய்யணும். நான் வாழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன, கடமைகள் என்ன, அதையும் நாம என்ன செய்யணும்னா வழிகாட்டியாக ஒரு டார்ச் லைட், அதாவது ஒரு கலங்கரை விளக்கமாக அறிவின் ஒளியாக நாம என்ன பண்ணணும், ஒரு உதாரணமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டிட்டோம்னா அவர்களுக்குள்ளேயும் அதே இறை சக்தி தானே ஓடுது. காலத்தால அவர்கள் மாறிடுவாங்க. ஆனா நமக்கு எந்த கேப் வருதுன்னா, ஐயோ அவங்க உடனே மாறணுமே, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மாறிடுவாங்களோ, அப்படியே போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நமக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் நமக்குள்ள வரும். அது ஒரு பயத்தினால் ஏற்படுவதுதான். அந்த பயம் ஏற்படுதுன்னா ஒரு ஆவலினால் வருவது. இந்த ஆவல் எதனால ஏற்படுதுன்னா உரிமையினால வருது. எல்லாத்தையும் இறைவன்கிட்ட விட்டுருங்க, இறைநிலையிட்ட விட்டுருங்க, குருட்ட விட்டுருங்க, தானா மாறிடும் மாறும்பா. அந்த காலம் வர்ற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாழ்த்தி கொண்டே இருக்கணும். வாழ்த்த சரியா வரும். நன்றி ஐயா. இன்னொரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? சொல்லுங்க. இப்போ அதே இது இப்போ ஒரு தாய்க்கு 4 பசங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தர் ரொம்ப கெட்டவனா இருப்பாங்க இல்லையா? அவங்க டச் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த பதிவு. அப்போ இருக்கிற மிச்சம் 3 பேருக்கும் அது கிளியர் ஆயிடுமா, இல்லைன்னா இருக்குமா ஐயா? அதாவது ஒவ்வொரு அறிவும் தனக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த அறிவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்ப ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் எந்த சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம முக்கியமாக சிந்திக்கணும். அப்ப அந்த சூழ்நிலை ஒரு மாற்றம் நம்முடைய அறிவு நிலை மாறுவதற்கும் மனநிலை மாறுவதற்கும் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் சுற்றி இருக்கிறவங்க நமக்கும் இருக்கு.
அப்ப நாம என்ன செய்யணும்னா அந்த பொறுப்பையும் நாம எடுத்து அவர்களுக்கு மாற்றி கொண்டு போறதுக்கு உண்டான வழிகாட்டுதலை நாம கொடுத்துட்டோம்னா அது மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஐயா இல்லாட்டி அவங்க என்ன கேட்க ஆகும்னா அந்த மாட்டாங்க ஐயா. சூழ்நிலையின் பதில் எப்படிங்கம்மா? அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன ஐயா பண்றது? இல்லை, நீங்க வாழ்த்திட்டே இருங்க. வாழ்த்த 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 ஒரு ஸ்டேஜில் அவங்க கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதையும் மீறி அவங்க நடத்தல, அது பண்ணலன்னா அவங்க ஒரு காலத்தால அதுக்கு ஒரு எல்லை, ஒரு முடிவு வந்துடும். கண்டிப்பா வரும், உறுதியாக வரும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் படி நீங்க மன்றத்துல போய் தவம் செய்யும் பொழுது அங்க உள்ள ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க. அவங்க அதை எப்படி திருத்தணும். மகர்ஷி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பழக்கத்திலேருந்து இன்னொரு பழக்கத்துக்கு மாறணும்னா அந்த எந்த பழக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பழக்க பதிவை மாற்றுவதற்கு உண்டான சூழ்நிலையை நாம கொடுக்கணும். கொடுத்தா தான் அது மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். காலத்தால வந்துடும், உறுதியாக வரும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரெட்மி 88L, நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க ஐயாட்ட. வாழ்க வளமுடன். ரெட்மி 88L இருக்கு. ஏன் லைன்ல இருக்கீங்களா? ரெட்மி 88L. வாழ்க வளமுடன். ஓகே, அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த அன்பராக சங்கர், கேரளா, அவங்கள வந்து கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். ஐயா நீங்க கேட்கலாம். சங்கர் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சொல்லுங்க ஐயா. அருமையான ஸ்பீச்சுங்க. இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டது நிறைய விஷயம் சொன்னீங்க. நல்ல அருமையான ஸ்பீச்சு. என்னோட கேள்வி என்னங்க, அது கரெக்டா சரியா சொன்னா இந்த காலகட்டத்துக்கு தகுந்த அப்படி உள்ள ஒரு அருமையான ஸ்பீச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே மன வலிமை குறைஞ்சதா எல்லாருமே இருக்காங்க. காரணத்தா வேலை ஸ்ட்ரெஸ், குடும்ப ஸ்ட்ரெஸ், இதனால நிறைய வலிமை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு உண்டான ஸ்பீச்சா இப்ப நீங்க கொடுத்தீங்க, அருமையா இருந்தது. இதுல வந்து என்னோட கேள்வி என்னங்க, அதாவது இப்போ வெளியே பார்க்கும்போது ரொம்ப மனசுக்குள்ளார நல்ல வலிமை இருக்கிற மாதிரி ஆளு கூட திடீர் அட்டாக்ல மன அழுத்தத்தை இழந்துடுறாங்க. இப்ப இதுக்கு காரணம் வந்து புறமணம், நடுமணம், ஆழ்மனம். இந்த மூணுல எந்த மனசை பாதிக்குதுங்க? அந்த மனசை பாதிச்சு அங்க ரசாயனத்தன்மை உண்டாக்கி மன அழுத்தத்தை கொடுக்குங்க. என்னோட கேள்வி. கரெக்ட். அதுதான். இப்ப நம்ம இந்த ஆழ்மனம்னு சொன்னோம் பாத்தீங்களா, கருமையம்னு சொன்னோம் பாத்தீங்களா இல்லையா? அப்ப அந்த ஆழ்மனம், புறமணம் என்பது எப்பவுமே ஒரு தேவையான ஒன்று. அது புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். அது புலன்கள் மூலமாக நடக்கக்கூடிய விஷயம். நடுமணம் என்பது சிந்தித்து புறமணம் நினைப்பதை நடுமணம் அங்கீகரித்து அதை செயல்படுத்துவது. ஆனால் தூண்டுதலாக இருக்கக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள், அதாவது கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள். அப்ப அந்த கருமைய பதிவுகள் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு ஒண்ணுன்னா செய்யும், அல்லது சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கைதிகளாக நம்ம, அதாவது பிறர் மனம் தூண்டுதல் அப்படின்னு நம்ம அந்த எண்ணம் ஆராய்ச்சி செய்தல் அகத்தாய்வு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். பிறர் மனம் தூண்டுதல், சூழ்நிலை, பழக்கப்பதிவு அப்படின்னு இந்த மூன்றும் இருக்கும். இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டு ஆழ் மனம் என்று சொல்லக்கூடிய சூப்பர் கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை சக்தி எல்லா மனிதர்களிடத்திலையும் உண்டு. இப்ப நான் ஒரு தவறு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தவறு செய்வதற்கு நான் தவறு செய்யறேன் அப்படின்னு எனக்குள்ள தெரிஞ்சாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆள் சக்தி, அந்த இறை சக்தி என்ன பண்ணும்னா, நீ தப்பு செய்யற அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு விட்டுரும். அப்ப நாம அந்த புறமண தூண்டுதலும் என்ன பண்ணுதுன்னா, அந்த புலன் வயப்பட்டதுனால அந்த தப்பை நாம என்ன செய்யறோம், உள்ளிருந்து அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்றத கேட்காம நாம என்ன பண்றோம், அந்த சூழ்நிலையின் தாக்கத்தால, பிறர் மனம் தூண்டுதலால, பழக்கத்தினால அந்த தவறை செய்கிறோம். இதுதான் அன்னமய கோஷம். அதாவது மனோமய கோஷத்துல நிக்கிறோம். அன்னமய கோஷம்ங்கிறது அடிப்படை, மனோமய கோஷத்துல நிக்கிறோம். அப்ப எங்கே நமக்குள்ள திருத்தம் தேவை அப்படின்னா, நமக்குள் ஆழ் மனதில் கருமையத்தில் இருப்பாக இறைவன் உள்ளிருந்து நமக்குள் பேசிக்கொண்டிருக்கிறான். நாம பிறரை ஏமாத்துறோம் நினைச்சிட்டு நாம ஃபர்ஸ்ட் ஏமாற்றிக் கொள்வது, என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இருப்பு நிலை, அந்த கருமையம் எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அப்ப யார் சொல்றத கேட்கணும் அப்படின்னா,
ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு பதிவுகளை வெளிப்படுத்தக்கூடியது. அதுக்கும் அடிமனமாக இருக்கக்கூடிய இறை தன்மை, இறை சக்தி எனக்குள் ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த உணர்வுல நான் தப்பு செய்ய போறேன் அப்படின்னா வேண்டான்னு சொல்லும். இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த புலன்கள்ல இருந்து உள்ள போவோம். இப்ப அதிக புளிப்பான ஒரு பொருளை நீங்க நாக்குல வச்சீங்கன்னா, நாக்கு உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த என்டையர் உடம்பையும் என்ன பண்ணுது? ஒரு சிலிப்பை ஏற்படுத்தி ரிஜெக்ட் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன தேவைகளோ அதை மாத்தி கொண்டு நம்ம சாப்பிடுறோம். அதே மாதிரி இது புலன்கள் மூலமாக எப்படி இந்த காந்தம் நம்மளுடைய உடலை பாதுகாக்குதோ, அதே போல அரூபியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் 6வது அறிவாக நமக்குள்ள இருந்து நமக்குள்ள எழுகின்ற ஒவ்வொரு எண்ணம் எழுச்சி பெறும் பொழுதும் உள்ளுக்குள்ளே ஒரு துணையாக அந்த எண்ணம் எழுச்சி பெற்று இது சரி இது தவறு என்கின்ற உணர்வை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அறிவின் தன்மையை நாம செயல்படுத்துவதற்கு தான் துரிய தவம் தேவை. அப்ப எப்ப அந்த சொல்படி நாம கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்மளுடைய மனம் துரிய நிலைக்கு, அதாவது 7 என்கின்ற மன அலைச்சூழலுக்கு வந்துருச்சுன்னா, உள்ளிருந்து சொல்கின்ற இறை சக்தியின் தன்மையை நாம நம்மளுடைய எண்ணமாக, சொல்லாக, செயலாக மாற்றுவதற்கு உண்டான பழக்கத்திற்கு வருவோம். அப்ப இந்த தன்மையை நாம வெளியே கொண்டு வர்றதற்கு நல்ல துரியதவம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல வாழ்த்துங்க, எதை எண்ணோன்னு எண்ணுங்க. அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, துரியத்திலிருந்து அகத்தாய்வு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பனா தான் இறையின் சக்தி நமக்கு அந்த உணர்வுகளை தரும். அதனால ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதற்கும் கீழே இறைத்தன்மை, இறை உணர்வு ஒன்று இருக்குது. அந்த தன்மையிலிருந்து நாம சிந்திக்க வேண்டும் என்பது தாழ்மையான கருத்தையா. அருமையான விளக்கம், நல்ல புரிதலைங்க, நல்ல அருமையான விளக்கம். எனக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அவர்களை ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். நீங்க கேட்கலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு உமையாள் கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கம்மா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. பிள்ளை பேர் உமையால. ஐயா நீங்க சொன்னீங்களாங்க ஐயா சிந்தனைக்கு இறுதியா இன்னைக்கு ஒரு நாள் இரவு நம்ம தூங்க போகும்போது இன்று நம்ம தொடர்பு கொண்ட அனைத்து உயிர்களுக்கும் நன்றி சொன்னீங்க. அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது எல்லாருமே என்ன செய்யலாம், டெய்லி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாந்தி தவம் பண்றோம் இல்லையா? சாந்தி தவம் பண்ணிட்டு அந்த உணர்வோட குருவை சூக்குமமாக நமக்குள் இணைத்து கொண்டு இன்று நான் தொடர்பு கொண்ட அத்தனை உயிர்களுக்கும் மானசீகமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று, ஏதாவது ஒரு உயிரின் மூலமாக எனக்கு துன்பம் ஏற்பட்டிருந்தால் அவர்களை நான் மானசீகமாக முழுமையாக மன்னித்து அருளுகிறேன். குருவின் துணையை நல்ல மனசுல வச்சுக்கணும். நான் மன்னிக்கிறேன் நமக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வந்துட்டா நமக்குள்ள தேவையில்லாத ஒரு தன்முனைப்பும் கூடிரும். குருவின் துணையோட அவங்கள மன்னித்து அவர்களுக்கு வேணுகின்ற உதவியை நான் செய்வேன் அப்படிங்கிற சங்கல்பத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். 2, மூன்றாவதாக அந்த யாராவது எனக்கு நான் துன்பம் கொடுத்திருந்தால் அவர்களிடம் நான் மானசீகமாக மன்னிப்பை வேண்டுகிறேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து கேட்கணும். ஸோ இந்த ஒரு பண்பு நமக்குள்ள முதல்ல கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம்னாலே இந்த கருமையத்திலிருந்து அது விரிவலையாக போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த மன்னிப்பு போய் சேர்ந்துடும். நீங்க அவங்கள்ட்ட நேர போய் சொல்லணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மானசீகமாக குருவை மனசுல வச்சுட்டு மன்னிப்பை கொடுக்கணும். மன்னிப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வேணுகின்ற நன்மையை அந்த இறைசக்தி எனக்கு கொடுக்கணும், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும், அவர்களுக்கு நான் செய்வேன் என்ற சங்கல்பத்தையும் மனசுல வச்சுக்கணும். இல்லாட்டி என்ன ஆயிடும்னா நமக்குள்ள நம்மளை அறியாமலே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு தன்முனைப்பு நமக்குள்ள வராம பார்த்துக்கணும். சரியா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்த அன்பாக சக்தி அவர்களே ஐயாவிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். சக்தி, நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட உரை மிக அருமையா இருந்துச்சுங்க ஐயா, ரொம்ப தெளிவா இருந்துச்சு. மகிழ்ச்சி. ஒரு சந்தேகம்,
ஐயா நம்ம வந்து மன வலிமைங்கிறது பொதுவா பாசிட்டிவா இருக்கும்போது எல்லாத்துக்குமே அது ஜாஸ்தியா தான் இருக்குது. ஒரு சரி. எண்ணங்கள் வந்து நம்ம நிறைவேறாம போறப்பவோ ஒரு தோல்வி நிலையை சந்திக்கும் போதோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உடனே நம்ம ட்ரெயின் ஆகி அப்பதான் நம்ம மன வலிமை வந்து ரொம்ப குன்றிய நிலையில போயிடுறோம். அதுல இருந்து மீண்டு வரக்கு அந்த மனநிலை நம்ம எப்படி வச்சுக்கணும், அதுல இருந்து நம்ம வெளியே வரக்கு நம்ம என்ன விதமான முயற்சிகள் மேற்கொள்ளணும் ஐயா? சரி, இப்போ வளம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்ப கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய விரிவாக்கமா இப்ப கொஞ்சம் சொல்லணும். மனம் என்பது ஜீவகாந்தத்தினுடைய விரிவு நிலை இல்லையா? அதான முக்கியம். அப்ப ஜீவகாந்தத்தினுடைய விரிவு நிலை நல்லா இருக்குது அப்படின்னா ஜீவகாந்தம் நல்லா இருந்தா தான் விரிவு நிலை நல்லா இருக்கும். அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, இப்போ ஏதோ ஒரு கம்பல்ஷன் நமக்கு வருது, ஒரு சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலையால் நம்ம ட்ரெயின் ஆயிடுறோம். எது ட்ரெயின் ஆகுது? ஜீவகாந்தம் ட்ரெயின் ஆகுது. அப்ப ஜீவகாந்தம் ட்ரெயின் ஆகுதுன்னா உயிர் செலவு அதிகமாகுது. உயிர் செலவு ஏன் அதிகமாகுதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த படபடப்பு, அந்த ஒரு கம்பல்ஷன், ஒரு ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நம்ம எதிர்பார்த்தது நடக்காததுனால அங்க நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, ஒரு கம்பல்ஷன் கிரியேட் ஆகுது. இப்ப நாம ஒண்ணு நினைச்சிருப்போம், ஒரு இடத்துல நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்தா நம்ம நல்ல வேலை செய்வோம்னு நினைச்சிருப்போம். அவங்க தொந்தரவு பண்றாங்கன்னு நம்ம நினைக்கிறத காட்டிலும் நமக்கு ஒருத்தர் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாருன்னா, இப்போ ரெண்டு துடுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, படகுக்கு 2 துடுப்பு இருக்கு. அந்த துடுப்புல ஒரு அழுத்தத்தை கொடுத்தா தான் படகு முன்னோக்கி போகும். அப்ப நமக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறத நீக்கிட்டு அவர்கள் பிரச்சனை கொடுத்ததிலிருந்து நாம அடுத்த ஸ்டேஜ் எங்க உயரணும்னு அதை ஒரு வாய்ப்பா நீங்க மாத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் உயிர் விரயம் குறையாது, ட்ரெயின் ஆகாது. நம்ம நல்ல அழகா சொன்னீங்க, ட்ரெயின் ஆயிடுது. எது ட்ரெயின் ஆகுதுன்னா ஜீவகாந்தம் ட்ரெயின் ஆகுது. ஜீவகாந்தம் ட்ரெயின் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் தான். மகரிஷி சொல்லியிருப்பாங்க இல்லையா, 5 அளவு முறையில கடைசியா எண்ணம் சொல்லியிருப்பார். எண்ணம் நீங்க பாசிட்டிவ் வைப்ல இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ்ல அது கரெக்டா இருக்கும், நெகட்டிவ் வைப்ல போகும்போது அதனுடைய ட்ரெயினே கூடுதலா இருக்கும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, டெக்னிக்கலா பார்த்தோம்னா அட்ரினல் சுரப்பியும் அந்த நமக்கு இருக்கக்கூடிய பேன்கிரியாஸும் ரெண்டும் சேர்ந்து தேவைக்கு அதிகமா சுரக்கும். அந்த பயமும் எதிர்பார்ப்பும் ரெண்டும் ஒண்ணு சேரும் போது அப்ப இந்த நோய்க்கு ஒரு நோயையும் நம்ம கொண்டு விட்டுரும். அப்ப நமக்குள்ள பயமும் எதிர்பார்ப்பும் ஒரு இரட்டை குழந்தை போல சேர்ந்தே இருந்துட்டே இருக்கும். எப்பவும் ஒருத்தருக்கு ஒரு பயம் வருதுன்னா ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். எதிர்பார்த்தது நடக்கல அப்படிங்கும் போது அங்க 2 குழப்பமும் வரும்போது அடுத்தது அங்க ஒரு சினம் வரும். இது 3 சேரும் போது ட்ரெயின் ஆகுது. அப்ப இந்த ரசாயன மாற்றம் எங்க ட்ரெயின் ஆகுதுன்னா பேன்கிரியாஸ்லயும் இதுலயும் நடக்குது, அட்ரினல்லையும் நடக்குது. இந்த ரசாயன மாற்றம் இமீடியட்டா என்ன பண்ணுதுன்னா மீதி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய காந்தத்தை எல்லாம் டக்குன்னு எடுத்து பேலன்ஸ் பண்றதுக்காக எடுக்கும்போது டோட்டலா ட்ரெயின் ஆகி பிரெயின் போக வேண்டிய அந்த ஒரு டோட்டல் குவான்டிட்டி, ஒரு வால்யூம் யூனிட் போகாம போகும்போது நமக்கு வருது. அப்ப நெகட்டிவ் தாட்ஸ். அப்ப நெகட்டிவ் தாட்ஸ்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இனிமே நாம மாத்தி சிந்திக்கணும். எது நெகட்டிவ் தாட்ஸ்னா நமக்குள்ள ஒளிந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம வச்சுக்கணும். நமக்குள்ள ஒளிந்தே இருக்கக்கூடிய ஒரு ஒரு உரிமை, அது ஒரு நெகட்டிவ் நினைச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க நியூட்ரல் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்மளை சுத்தி ஒருத்தர் நம்மள ஒரு டீஸ் பண்ணா கூட நமக்கு அந்த ஒரு உணர்வு வரக்கூடாது. அதுல இருந்து நம்ம ஒரு பாடம் எடுத்துக்கணும். இவங்கள்ட்ட இருந்து இது ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா, இதெல்லாம் நடைமுறைக்கு முடியுமாயா, நீங்க சொல்றது பிராக்டிக்கலுக்கு முடியுமான்னா முடியாதது எதுவுமே இல்லை. அதுக்கு அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டிய குருபிரான் வேதாத்திரி மகரிஷிய, அவர் படாத துன்பம் இல்லை, அவர் படாத வாழ்க்கையில உள்ள சிக்கல் இல்லை. எத்தனையோ துன்பங்களை அவருடைய சிறு வயதுல அனுபவிச்சு அதனுடைய ஒவ்வொரு துன்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய ஆன்மீக பயணத்திற்கும் சான்றாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்தவர் தான் இன்னைக்கு நாம அவரை வச்சு இவ்வளவு தூரம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அறிவு நிலையிலிருந்து பிறர் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் அறிவு நிலையிலிருந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உணர்ச்சி வராது. மனநிலையிலிருந்து சிந்திச்சோம்னா நமக்கு உணர்ச்சி கூடும்.
அப்ப அறிவு நிலை என்ன கொடுக்குது அப்படின்னா உணர்வை தருகிறது. மனநிலை எதை தருகிறது என்றால் உணர்ச்சியை கொடுக்கிறது. அப்ப மனம் வரும்பொழுது எதிர்பார்ப்பு, புறப்பொருள், உலகியல் வாழ்க்கை எல்லாம் சேர்ந்துருது. அறிவு நிலையிலிருந்து மனநிலையை நீங்க இயக்குனீங்க அப்படின்னா எப்பவுமே உணர்வு தன்மையோடையே வாழலாம். அப்ப உணர்வு தன்மைனா என்ன? 14 அலைச்சூழலுக்கு கீழே. அதனாலதான் தவம் செய்யும் பொழுது தவத்தை நீங்க இயற்றுனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே இயற்றி பழக 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 அது எங்க போய் பழகுது? உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவகாந்தம் உயிர் துகள்லையும் பழகுது. அப்ப அந்த உயிர் துகள்களும் ஜீவகாந்தமும் அந்த தன்மையை பெற பெற அதிலிருந்து இந்த புலன்கள் மூலமாக வெளியே வரக்கூடிய எல்லா தன்மையும் எப்படி இருக்கும்? அதே தன்மையில தானே இருக்கும். அதனால அதுக்கு மாற்றி வருமா? வராது. ஒரு சின்ன கதை தான், ஏற்கனவே உள்ளதுதான். அந்த மாதிரி நமக்கு செருப்பு, புது செருப்பு வாங்கி போடுறோம், கொஞ்ச நாளைக்கு அது செருப்பு கடிக்கும். அப்ப செருப்பு கடிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல செருப்பு கடிக்கல. அந்த புது செருப்பு நம்மளுடைய ஏற்கனவே இருந்த காலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு பழைய செருப்பு கம்பேட்டபிலிட்டி இருக்கும். புதுசா ஒரு செருப்பு வாங்கி போட்டோம்னா புது செருப்பு வந்தோடனே அந்த செல்கள் என்ன பண்ணுதுன்னா இது ஏதோ புதுசா இருக்குன்னு சொல்லி அதனுடைய கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் டிட்டாச் ஆகுது. ஆகும்போது அங்க ஏற்படுகின்ற ஒரு சின்ன உரசல் அங்க ஒரு சின்ன உணர்வுகளை நமக்கு கொடுக்குது. அப்புறம் காலத்தால என்ன பண்றோம்? அதே செருப்பை போட்டு பழகி பழகி நமக்கு சரியா போகுது. அங்க என்னது சரியா போச்சுன்னா செருப்பு சரியா போகல. அந்த செருப்பை தாங்கி கொண்டு செருப்போடு இருக்கக்கூடிய அந்த செல்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்ப அந்த சாதாரண ஒரு செல்லுக்கு ஒரு தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குதுன்னா இந்த உடல் பூரா ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்கும் அந்த உயிருக்கும் அந்த தன்மை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப நாம தவம் செய்யும் பொழுது அந்த தன்மையோடு தவம் செய்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா சக்திக்கும் எல்லா ஜீவகாந்தத்துக்கும் உயிர் துகள்களுக்கும் அதை மேல் பூச்சாக பூச 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 அதே தன்மை நம்மளிடத்திலிருந்து வெளியே வரும் என்பதில் துளி கூட ஐயமில்லை. வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு சந்தேகங்க ஐயா. இப்ப இன்ட்யூஷன்ங்கிறது ஒரு உணர்வு பூர்வமா நமக்கு உணர்த்துறத நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு இத்தனை தப்புகள் செய்யறோம்னு சொல்றீங்க. அப்ப நம்ம உணர்ச்சிகள் மனம் ரீதியா செயல்படும் போது அந்த உணர்ச்சிகள் வந்துதான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிருதாங்க ஐயா? இல்ல இதனால நம்ம அந்த இன்ட்யூஷன் சொல்றத கேட்காம போயிடுறோம்? இல்ல இன்ட்யூஷன்ங்கிறது வேற, உள்ளிருந்து இறை உணர்வுங்கிறது வேற. இறை உணர்வும் நமக்கு இந்த உடலுக்குள்ள எல்லை கட்டிய உடலுக்குள்ள உயிர் இயங்கி கொண்டிருந்தா தான் இறை உணர்வை பெற முடியும். இன்ட்யூஷன்ங்கிறது புலன்கள் மூலமாக ஏற்கனவே பெற்ற ஒரு அனுபவத்தை ஒப்பிட்டு நமக்கு சொல்லி அதற்கு ஒரு உணர்வை கொடுப்பது. இப்ப உதாரணத்துக்கு அடுப்புல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னா அது எதன் மூலமாக அந்த ஸ்மெல் வருதுங்கிறது உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வாக வரும். அது ஏற்கனவே பெற்ற அனுபவத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு, அது இன்ட்யூஷன். அப்ப இறை உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு எண்ணம் எழுச்சி பெறும் பொழுதும் உள்ளிருந்து நல்ல விஷயத்தை மட்டுமே, இதை செய்யாத, இதை ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை மட்டும் உணர்வாக கொடுத்துட்டு போயிடும். இப்ப மனசுக்குள்ளேயே அது நடக்கும். நான் இப்போ ஒரு தப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது தவறு என்பதை அது சொல்லிட்டு போயிடும். அது இன்ட்யூஷன் இல்லை, அது இறை உணர்வு. அந்த இறை உணர்வையும் அந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு புலன்கள் மூலமாக மூளை செல்களுக்கு கொடுக்குது. எப்படி கருமையம் இறுக்கி வைத்துக் கொள்கிறது, சுருக்கி வைத்துக் கொள்கிறது, மூளை செல்கள் விரித்து காட்டுகிறது. அப்ப கருமையத்துக்குள் இருப்பாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி ஒரு எண்ணம் உள்ளேந்து எழுச்சி பெறும் பொழுது பின்னாடியே அதுக்குள்ளே இருந்து ஒரு பாசிட்டிவ், அதை இறை உணர்வு மேலே எழுச்சி பெற்று மூளை செல்கள் வரைக்கும் இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. அப்ப இறை உணர்வு காட்டுகின்ற வழிபடி நம்ம நடந்தோம்னா அதான் இறை வழிபாடு, அதுதான் இறை வழிபாடு. அப்ப இறை உணர்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உணர்வுகள் வேறு. இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய புலன்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தின் மூலமாக பெறுகின்ற உணர்வுகள் வேற. சரிங்களா? இது துரியதவம் செய்யதான் அந்த உணர்வுகள் அதிகமா வருமாங்க நமக்கு. இந்த இறை உணர்வுங்கிறது உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி வந்துடும். இந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும். தவம் செய்யறவங்க தவம், ஏன்னா மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குள்ளேயும் எது 6வது அறிவாக இருக்கிறது? ஆதியே 6வது அறிவாக இருக்கிறது. அப்ப அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி துரியத்திலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். தெளிவான விளக்கங்கய்யா. துரியாதீதம் நல்லா செய்து பழக பழக பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி சிந்திக்கக்கூடிய தகுதியும் நமக்கு வரும்னு மகரிஷி சொல்றாரு. அதையும் நடைமுறைப்படுத்தி பாருங்க. வாழ்க வளம். ஓகேங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளம்.
நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எஸ் வளர்மதி அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க அட்மிட் பண்ணிட்டு கேட்கலாங்க. எஸ் வளர்மதி, வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான உரை. உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியிலேயே எனக்கு பல விடைகள் கிடைச்சிருச்சு. உங்களுடைய விடைகளும் ரொம்ப ஒரு தெளிவான விடைகளா இருந்துச்சு ஐயா. மிக்க நன்றி. எனக்கு ஆகினையும் துரியமும் நல்ல உணர்வு நிலை கிடைக்குது. ஆனா அந்த சாந்தி கொஞ்சம் வரலைங்க. அதுக்கு என்னங்க பண்ணலாம்? வாழ்க வளமுடன். மகரிஷி அதுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே ஒரு இடத்துல நல்ல பழகின இடத்துல நமக்கு ஒரு வேற்று உணர்வு நமக்குள்ள தெரியாது. புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கதான் ஒரு வேற்று உணர்வு நமக்கு தெரியும். சில சமயத்துல அந்த வேற்று உணர்வு நமக்கு ரொம்ப நிறைவை தரும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது, இல்ல நம்ம வீட்டுல இருந்தே நம்ம ஆழியார் போயிட்டு திரும்பி வரும்போது ஆழியார் போனோம்னா அங்க ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுறது. சில உணர்வுகள் நமக்கு மகிழ்ச்சியை தரும், சில உணர்வுகள் நமக்கு உணர்வையே கொடுக்காது, ஆனா மகிழ்ச்சியும் தராது, துன்பத்தையும் தராது. அப்படி ஒரு தன்மை தான் இந்த சாந்தி தவம் எனக்கு நீங்க உணரலேன்னு சொல்வது. சாந்தி தவம் எல்லாருக்கும் நல்லா உணரும். ஒரு நேரம் பிடிப்படுது, ஒரு நேரம் எனக்கு அந்த உணர்வு நிலை கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அந்த கருமையம் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மையம் அந்த குண்டலினி சக்திக்கு இருப்பு மையமாக இருக்கிறது. அதனால அது ஏற்கனவே அங்கே இருந்து பழகுனதுனால அந்த இருந்து பழகுனதுடைய தன்மை நமக்கு அதை உணர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. சரி, அதை எப்படி உணரலாம் அப்படின்னா நல்ல அஸ்வினி முத்திரை போட்டுக்கங்க. அஸ்வினி முத்திரை போடும்போது அது ஆகினை போயிடுது ஐயா எனக்கு. இல்ல நான் சொல்றேன், அஸ்வினி முத்திரை நல்லா போட்டுக்கங்க. ரைட்டா? போட்டுட்டு உங்களுக்கு ஆக்னியும் வரலாம், சிலருக்கு துரியமும் வரலாம். அப்ப அஸ்வினி முத்திரை போட்டு நல்ல லேசா மென்மையான ஒரு மூலப்பந்தம் வச்சுக்கலாம். ஓஜஸ் போடக்கூடாது. ஓஜஸ் எப்பவுமே நமக்கு வழிகாட்டுதல் படி எந்தெந்த நேரத்துல ஓஜஸ் போடணுமோ அந்த டைம் மட்டும்தான் போடணும். அது நமக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இப்ப விளக்க வேண்டியது இல்லை. ரைட்? ஓகே. அப்ப அஸ்வினி முத்திரை நம்ம எப்பனாலும் போடலாம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அஸ்வினி முத்திரை போடுறோம் அப்படின்னா, அஸ்வினி முத்திரை போடுறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அஸ்வினி முத்திரை போடும்போது அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஜீவ வித்து குழம்பானது கொஞ்சம் கெட்டிப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு தன்மை உண்டு. அப்ப அதுவே நம்மளுடைய உடல் நம்ம நரம்பு மண்டலம், அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 63% நரம்பு மண்டலம் எங்க போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஞ்ஞானத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க, மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மூலாதாரம், அதாவது ஆசன வாயில, மூலாதாரம் இல்ல, ஆசன வாயில. அப்ப ஆசன வாயை நீங்க சுருக்கி விரித்து அந்த பயிற்சியை கொண்டு வர மூளை செல்களும் உங்களுடைய ஆகனையும் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகதான் செய்யும். அது ஆகணும், அது கரெக்ட் தான். ஆனா மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, காந்தம். அந்த காந்தத்தை நினைவால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கோடு போல நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல கொஞ்ச நாளைக்கு நமக்கு மகரிஷி அழகா ஒரு தவம் கொடுத்திருக்கிறாரு. நித்தியானந்த தவம்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. அந்த நித்தியானந்த தவத்தை நல்லா செஞ்சு பழக உங்களுக்கு எல்லா மையத்தையும் நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான பக்குவம் வந்துடும். 9 மைய தவத்தையும் சிறப்பா செய்யுங்க. இது ஒரு பக்கம் மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்ப நான் சொன்னது, அந்த அஸ்வினி முத்திரை போட்டுட்டு மென்மையா மூலபந்தம் பண்ணுங்க. ரொம்ப இறுக்கி பிடிக்காம லேசா ஒரு மூலபந்தம் பண்ணிட்டு மனச எப்படி ஆக்னேயில உங்களுக்கு ஒரு உணர்வு வருதோ அதே போல லேசா மூலபந்தம் பண்ணிட்டு அங்கேயே கவனிச்சீங்கன்னா அங்க ஒரு அழுத்தமும் ஒரு சுழற்சியும் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்க உணர முடியும். சரியா? அந்த மனம் அந்த அளவுக்கு ஒடுங்கி வந்தாதான் அதை உணர முடியும். ஏன்னா அது இருந்த இடத்துல இருக்கிறதுனால அதை உணர்த்துறதுக்கு இன்னும், அதான் மகரிஷி சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்ல, ஒரு நிலைக்கு அந்த நிலையிலிருந்து அதற்கு கீழே இருந்து நீங்க அதை கவனிக்கணும். அப்படின்னாதான் அதை நீங்க உணர முடியும். சரியா? அதனால அதை உணரணும்னு நீங்க உணர்ந்தாலும் உணரலைனாலும் அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கும். உணரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மென்மையான ஒரு மூலபந்தம் போட்டு அங்க கவனிச்சீங்கன்னா அங்க ஒரு நல்ல ஒரு சுழற்சி ஏற்படுவதை நீங்க உணர முடியும். எப்படி ஆக்னேயில ஒரு உணர்வு ஏற்படுதோ அதே உணர்வு உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராமன் அவர்களை ஐயாவிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. ராமன் அவர்கள்.
ஐயா வாழ்க வளமுன்னையா. வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட ரொம்ப 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 சிறப்பா இருந்தது ஐயா. நீங்க இப்ப சொன்னதெல்லாம் புரியுது. இருந்தாலும் ஒரு நிகழ்வு நடந்துருது. இப்ப நீங்க சொல்றது கேட்கறப்ப நல்லா இருக்கு. திரும்ப பழையபடி என்ன பண்ணா அந்த கவலைக்கு வந்து அதுவே திரும்ப போயிட்டு அங்கேயே மைண்ட் சுத்திட்டு இருக்கியா? ஒரு நிகழ்வு நடந்துருது, அது திரும்ப திரும்ப நீங்க கேட்கறப்ப நல்லா இருக்கு. திரும்ப ஒரு 2 hours 3 years ஆச்சு, திரும்ப வந்து இந்த கெட்ட நிகழ்வு அணைஞ்சு மைண்ட் வந்து அதுலயே சுத்திட்டு இருக்கியா? தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகுது. அது கொஞ்சம் ரெமெடி என்ன? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. கரெக்ட், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க தவமும் சங்கல்பமும் மனசுக்குள்ள நல்லா ஏற்றணும். உங்களுடைய காந்த களத்துல பதிவு எந்த அளவுக்கு மேல் பதிவுகளை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்படும். நம்ம இல்லாட்டி என்ன ஆகும்னா, இப்போ ஒரு 3 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ 5 மணி நேரத்திலயோ நமக்கு அந்த நிலை மாறுகிறது அப்படின்னு நம்ம அந்த எண்ணம் இருக்கிறது அப்படின்னா, காந்த பதிவு, அதாவது காந்த களத்தில் பதிவுகளை ஏற்படுத்தணும். அப்ப ஏற்படுத்தினா தான் அது வந்து உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இது எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் தொயந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா 27 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் மாறுதுன்னு ஒரு 2-3 விளக்கங்கள் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அது எனக்கு முழுமையா தெரியல, அதனால அதை பத்தி நான் சொல்லக்கூடாது. ஆனா நம்மளுடைய மகரிஷி சாதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தொடர் பயிற்சி அட்லீஸ்ட் ஒரு 48 நாளாவது இப்ப நீங்க பஞ்சபூத நவக்கிரக தவம் இருக்குது அல்லது 9 மைய தவம் இருக்குது அப்படின்னா ஒரு 48 நாளாவது அந்த தவத்தை முறையோடு, நான் கண்ண மூடனே கேசட் போட்டேன், தவம் செஞ்சுட்டேன், அந்த 20 நிமிஷம் நல்லா இருக்குது, அந்த 30 நிமிஷம் நல்லா இருக்குதுன்ற ஒரு உணர்வை விட்டுட்டு, எப்படி நாம சாப்பிடும் பொழுது உணவை எடுத்து வாயில போட்டு, ஆனா அதையும் நம்ம முழுசா சாப்பிடுறது இல்லை, அவசரம் 2 வாய் போடுறோம், அப்புறம் 3வது வாய் முழுங்கிடுறோம். அது மாதிரி செய்யக்கூடாது. ஸோ அத மாதிரி உணவை வாயில போட்டாதான் சுவைக்க முடியும் இல்லையா? அதே போல தவத்தை கருமையத்தில் நீங்க பதிவு செய்தாதான் அந்த தவத்தின் மூலமாக இந்த புலன்கள் அனைத்திற்கும் நன்மை கிடைக்கும். அதற்கு நீங்க முறையான தொடர்ச்சியான அபியாசம், அதாவது பயிற்சி செய்ய 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 மாறிட்டே வந்துடும், உறுதியா மாறிடும். மாறுவதற்கு மாறலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு பக்கம், சரியா? ரெண்டாவது, மகரிஷி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரு சாதம் அடுப்புல வச்சிருக்கிறீங்க, சுட சுட சாதம் இருக்கு, அது சூட ஆக்குனா தானே அதை வேக வைக்க முடியும். வெந்ததுக்கு அப்புறம் அது ஆறுனதுக்கு அப்புறம் தானே சாப்பிட முடியும். ஸோ அதுக்கு வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, ஆற வைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் அப்புறம் அது உணவு உள்ள போனதுக்கு அப்புறம் செமிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஸோ வேக வைக்கும்போது ஒரு டைம், ஆற வைக்கிறதுக்கு ஒரு டைம், செமிக்கிறதுக்கு வைக்கும்போது 7 தாதுக்களாக மாறுவதற்கு அது ஒரு நிலை. இப்படி இத்தனை வழிமுறைகள் இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? இந்த வழிமுறைகளை நம்ம மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எந்த ஒரு எண்ணத்தை எடுத்தாலும் இது உடனே நமக்கு நம்ம கிட்டத்தட்ட நான் 1 வருஷமா ரொம்ப கரெக்டா இருக்கேன், 2 வருஷமா கரெக்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும், இந்த நிமிஷம் நான் உணர்வோடு இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் உணர்வோடு கொண்டு வருவதற்கு உண்டான லிவ் இன் த பிரசன்ட்னு சொல்லுவாங்க, அந்த உணர்வோடு வாழ்வதற்குண்டான பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. மகரிஷியுடைய பயிற்சியில தான் துறவரத்தை போக்குவதற்கு, அதாவது துறவரம் அப்படிங்கிற ஒரு நிலையே இல்லாத ஒரு பயிற்சி நம்மளுடைய வேதாத்திரியம் தான். ஏன் அப்படின்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்குள்ள விதைச்சிட்டார். நீங்க சங்கல்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அங்க எல்லாமே வந்துடும். நம்மளால வாழ்க்கையை விட்டுட்டோ இல்ல குடும்பத்தை விட்டுட்டோ அல்லது நட்புகளை விட்டுட்டோ வெளியே ஓடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க எப்படினாலும் திருப்பி உள்ளதான் வரணும். ஆனா உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறிவு நிலையிலிருந்து செயல்படணும். அப்ப அறிவு நிலையிலிருந்து செயல்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய கருமையத்தில் பதிவுகளை, மேல் பதிவுகளை நாம பண்ணதான் அது மாறும். அது தொடர் பயிற்சியின் மூலமாக தான் பண்ணணும். சங்கல்பம், தவம், இது ரெண்டையும் நீங்க சுயமாக இயற்றி பழக வேண்டும். அது செஞ்சு பாருங்க, ஒரு மாசம் 2 மாசத்துல தானாக அந்த மாற்றம் ஏற்படும். வாழ்க வளமுடன். ஐயா, இது இன்னொன்னு, இப்ப சங்கல்பம் வந்து வாய் திறந்து சொன்னாங்களே இல்ல மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம்? மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. சங்கல்பம் வந்து தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, பஸ்ல போறீங்க, வண்டியில போறீங்க, கார்ல போறீங்க, ஆபீஸ்ல சும்மா உட்காந்துருக்கீங்க, டைம் இருக்கா, நல்ல அப்படியே நல்ல சங்கல்பம் பண்ணுங்க. என்னை சுத்தி எல்லாரும் நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா செய்யறாங்க எனக்கு அப்படின்னு நேர்மறை எண்ணங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த மனசுல நேர்மறை எண்ணங்களை நீங்க பதிவு பண்ணதான் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா எத்தனை கோடி வருடங்களாக எத்தனை வருடங்களாக பதிவுகளாகி நமக்குள்ள வந்திருக்கு இந்த கருமையம். அதை நம்ம மாத்தணும்னா ஈஸியா மாத்திரலாம். மகரிஷி சொன்ன வழிபடி நம்ம போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியா மாத்திரலாம். சும்மா இருக்கிற நேரம்லாம் சங்கல்பம் பண்ணிட்டே இருங்க. பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களாகவே சங்கல்பம் பண்ணிட்டே இருங்க. மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றியா, சிறப்பையா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நேரம் கருதி அடுத்த இரு அன்பர்களோடு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம்ங்க. சுசிலா ராணி, பத்மாவதி 2 பேருக்கு. இப்போ முதலில் சுசிலா ராணி அம்மாவை நீங்க கேட்கலாம் ஐயாட்ட கேள்வி. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன். கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான உரைங்க ஐயா. இன்னைக்குதான் உங்க உரைங்களை கேட்கணும். என்ன எனக்கு என்னன்னா, நான் பிள்ளைக்கு சுத்துங்க பிரிச்சு கொடுத்தேன். அதுல பிள்ளைக்கு அது திருப்தி இல்லாம என்கிட்ட டிஸ்டன்ஸா போயிட்டாங்க. வராங்க, என்னென்ன பேசுறாங்க. அன்பா இருந்ததுல இப்போ கிட்டத்திலே இல்ல. அது ரொம்ப மன வருத்தம் இருக்குது. அவங்களுக்கு திருப்தியா இல்ல, நான் செஞ்சது திருப்தி, ஆனா அவங்களுக்கு அது திருப்தி இல்ல. அது அவங்க திருப்பியும் என் கூட க்ளோஸா வரணும். அது என்ன பண்ண, ஒரே பண்ணி அந்த மாதிரி பண்றாங்க. வேற கூட அனுப்ப மாட்டாங்க. இதெல்லாமே ஒரு காலத்தால் ஏற்படுகின்ற ஒரு மனநிலைதான். ஒரு காலச்சக்கரத்துல வரக்கூடிய ஒரு இயல்பு தான். நம்மளுடைய கடமை, பெற்றோராக நாம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, வாழ்த்திட்டே இருக்கணும். சரிங்க. அவங்க உங்களோடயே இருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணத்தை நீங்க பதிவுல வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னை விட்டு போயிட்டாங்கன்ற எண்ணத்தை நீங்க முதல்ல தூக்கி வெளியே போட்டுரும். சரிங்க ஐயா. ரைட்டா? இப்ப குருபிரான் வேதாத்திரி மகரிஷி நம்மளோட இருக்காரா இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா. அவ்வளவுதான். அதே போல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளோட இருக்காங்கன்னு நினைங்க. அவர்களிடத்துல நல்ல நேர்மறை எண்ணங்கள் அவர்களிடத்துல நிறைய இருக்கு, சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னு நினைங்க. அவங்க என்னோட தான் இருக்கிற, உருவத்தால இல்லைனாலும் உள்ளத்தால உயிரால என்னோட இருக்கிறாங்கன்னு நினைச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க. தானாவே அந்த எண்ணம் அவர்களை அழைத்து கொண்டு வந்துடும். சரியா? சரிங்க ஐயா. உறுதியா வந்துடும். உறுதியா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அதுதான் ஒரு வருத்தம். பிள்ளைங்க இருக்கு, பேர பிள்ளைங்களாம் இவ்வளவு தூக்கி எவ்வளவு அநியாயமா வளர்த்த பிள்ளை இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்ல உருவத்தால தானே தள்ளி இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஒருத்தர் அமெரிக்கால இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மனசு சந்தோஷப்படும் இல்லையா? சரிங்க. அதனால அப்படி நினைச்சுக்கங்க, என்னோட தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்ல வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவாக பத்மாவதி அவர்களை ஐயா அவர்களும் கேள்வியை அன்போடு அழைக்கிறோம். நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. பத்மாவதி, கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு நீங்க சொன்னது இன்னைக்கு எல்லாமே என்னுடைய மனசுல பதிலீங்க. கருமையத்தில் பதிஞ்சிருக்கு. நீங்க சொன்ன அந்த சூரியன், பூமி உதாரணமாகட்டும், செருப்பு உதாரணமாகட்டும், நீங்க இந்த சங்கல்பம் சொன்னீங்க இல்லையா, நம்ம மகரிஷி நமக்குள்ள கொண்டு வந்து நைட் நன்றி சொன்ன. ஆனா அதை நான் செஞ்சுட்டே இருக்குங்க ஐயா. எனக்கு அந்த நன்றி உணர்வு சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்குள்ள பாயிருது. நான் தினமும் ஃபீல் பண்றேங்க ஐயா. ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணேன். இன்னொரு விஷயம் ஐயா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் ரெகுலரா தவம் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. இப்ப என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் எனக்கு அது இப்ப இந்த ஆகினையில துரியத்துல எல்லாம் உணர்வு கிடைக்கிறது இல்லை, உணர்வு வர்றதில்ல. அது எப்படிங்க ஐயா, ரொம்ப நாளா தவம் பண்றதுனால அது நமக்கு வரதில்லை. அந்த உணர்வுல லேசா வருது, இருந்தாலும் அந்த ஆரம்ப காலத்துல வந்த மாதிரி வருது. ஒண்ணு. ரெண்டாவது, சில நேரங்கள்ல எதுவுமே தெரியறது இல்ல. நம்ம தவத்தில் இருப்போங்கிறதே நமக்கு தெரியறது இல்ல. எண்ணங்கள் சில நேரம் உள்ள வருது, சில நேரங்கள்ல ஒண்ணுமே தெரியறது இல்ல. அப்ப நான் தவம் கரெக்டா பண்ணலையா? அது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குங்க ஐயா. சரி, அதாவது தவம், இப்ப இத நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஒரே விடை என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை. நீங்க எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாமே சரியாதான் இருக்குதுங்கிறத வெளிக்காட்டுகிறது நம்பர் 1. இன்னொன்னு, இப்ப எனக்கு அந்த உணர்வே இல்ல, எந்த உணர்வுமே தெரியல அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கக்கூடிய அந்த உணர்வு எது? அதை யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க ஐயா, புரியுது. எனக்கு என்ன உணர்வே இல்ல,
நான் எனக்கு ஆகனையில உணர்வு இல்லை, துரியத்துல உணர்வு இல்லைன்னா அது நம்ம முத பழகும் போது நமக்கு அந்த உணர்வு, அப்ப அந்த தன்மையே எனக்குள்ள இயல்பாக மாறி போன உடனே அந்த உணர்வு எனக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லை. அப்ப அந்த தன்மை எனக்குள்ள இருக்குதுன்னா என்ன, நீங்க எப்படி இனிமே ஒப்பிட்டு பார்க்கணும் உங்களை அப்படின்னா, எனக்குள் எவ்வளவு பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்கள் எவ்வளவு உதயமாகிறது, எதிர்மறை எண்ணங்கள் எவ்வளவு உதயமாகிறது. இனிமே நீங்க நல்ல தவத்துல உயர்ந்தவர்கள் நம்ம எப்படி சிந்திக்கணும் இனிமே அப்படின்னா, எனக்குள் எழுகின்ற நேர்மறை எண்ணங்கள் எத்தனை, எதிர்மறை எண்ணங்கள் எத்தனை. அப்ப நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே எழுச்சி பெற்றுக்கிட்டே வருது நமக்குள்ள, எதிர்மறை எண்ணங்கள் வரல அப்படின்னா நீங்க குருவின் சூக்கும துணையோடு இறை உணர்வோடு நீங்க உயர்ந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால உங்களுக்கு ஆக்னையில தெரியணும், துரியத்துல தெரியணும்லாம் நினைக்கவே வேண்டியதில்லை. நேர்மறை எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே யுவர் ஒரு ஸ்டேஜ் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு, இப்ப நம்ம சாதாரணமா காலையில எந்திரிச்சோன்னா நேற்றுக்கு நான் நல்லா தூங்கினேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம எந்திரிச்சு காலையில பேசுவோம் சில சமயத்துல. அந்த நல்லா தூங்குனேங்கிற ஒரு உணர்வை கொடுப்பதே எது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைசக்தி தான். அதனால நமக்குள்ள இறைசக்தி எப்பவுமே கூடயேதான் இருக்கு. அந்த இறைசக்தி நமக்குள்ள இருக்கும்போது அந்த உணர்வுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சில சமயத்துல இந்த துரியம் துரியாதீதம் இதுல எல்லாம் நம்ம போறோம் அப்படின்னா எனக்கு உணர்வு தெரியலே நீங்க சொல்வதை காட்டிலும் அங்க ஒரு நிசப்தம் ஏற்படுது பாருங்க, ஒரு அமைதி ஏற்படுது பாருங்க, அதுதான் அந்த தன்மைதான் நமக்கு வேணும். அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த தன்மையிலிருந்து நீங்க உங்களை உயர்த்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் பொழுதுதான் அந்த தன்மை வரும். கரை நீங்கி என்ன ஆகும்னா அறிவு வந்து மெய்ப்பொருளாக மாறுது. அப்ப அந்த அறிவு மெய்ப்பொருளாக மாறும் பொழுது அங்க ஏற்படுவது என்னது, ஒரு அமைதி. அதுதான் ஆனந்தம், பேரானந்தம்னு சொல்றேங்க இல்லைங்களா, அதுதான் அது. அப்ப அந்த இன்பம், துன்பம், அமைதி, பேரானந்தம். இப்ப நீங்க அமைதி நிலைக்கு உணர்ந்திருப்பீங்க. அடுத்த ஸ்டேஜ் நீங்க போகணும் அப்படின்னா பேரானந்த நிலை. அப்ப இந்த அமைதி நிலைக்கு வரும் பொழுதே உங்களை நீங்க இனிமே தவத்தில் உயர்ந்தவர்கள் எல்லாரும் நமக்கு நாமே ஒரு ஜஸ்டிபிகேஷன் என்ன பண்ணணும்னா, தினமும் எனக்குள்ள எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றியது, இன்னைக்கு எவ்வளவு நேர்மறை எண்ணங்கள் தோன்றியது. அப்ப நேர்மறை எண்ணங்கள் கூட கூட நமக்குள்ள அந்த இறைத்தன்மை உயர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நாம ஒரு அளவுகோலாக நமக்கு நாமே ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு மார்க் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா ஒரே ஒரு கேள்விங்க. இன்னொன்னு, எனக்கு வந்துங்க ஐயா இப்ப சாதாரணமா இப்போ நான் நிறைய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. அதுல வந்து நான் வந்து ஒரு நாள் போகரோட வரலாறு பத்தி கொடுக்கும்போது அதை நான் அதுக்குள்ள லயிச்சு நான் அப்படியே அந்த கதைகளை அப்படியே சொல்லங்க ஐயா, அந்த தியான உணர்வு நிலை எனக்கு தானா வந்து அந்த முடிச்சுட்டு நான் பாக்குறேங்க ஐயா, அந்த தியானத்துல கிடைச்ச அந்த உணர்வு எனக்குள்ள நிகழ்ந்திருக்கு. அப்போ இது எப்படிங்க ஐயா, நான் தியானமே பண்ணாம அதுக்குள்ள ஒன்றி போய் சொல்லும் பொழுது அதுவா நிகழ்ந்திருக்குமா? எனக்கு இது அன்னைக்கு பிடிச்ச ஒரு டவுட் இருக்குங்க ஐயா. அது இன்னைக்கு உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அது காந்தத்தினுடைய இயல்பு. அதுதான் நீங்க எந்த ஒரு உணவை நீங்க சுவைக்கும் பொழுது, எந்த ஒரு மனத்தை நீங்க மணக்கும் பொழுது காந்தத்துடைய தன்மை அதுதான். மகரிஷி அதைத்தான் சொல்றாங்க. அப்ப இந்த மனம் என்கின்ற இந்த ஜீவகாந்தம் எதோடு இணைகிறதோ அதுவாகவே அது மாறுவதற்கு உண்டான இயல்பு காந்தத்திற்கு உண்டு. அப்ப நாம இன்னைக்கு வேதாத்திரியத்தை எடுத்து படிக்கிறோம்னா எல்லாருமே ஞான களஞ்சியத்தை எடுத்து டெய்லி ஒரு பாடல் படிச்சோம்னாலே வேதாத்திரியத்தினுடைய சூக்குமம் நமக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. அது மாதிரிதான். அப்ப இந்த மனம் எதோடு இணைகிறதோ அதுவாக அது மாறுகிறது. அதான் உயர் புகழ் அப்படின்னு அந்த ஞானிகள் எல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதான் மகரிஷி சொல்றாங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் வாழ்ந்து காட்டிய நினைவு பூர்வம்னு மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா நம்ம குரு. அது போலதான். அப்ப அந்த தன்மையில இருக்கிறவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை நாம படிக்கும் பொழுது அவர்களுடைய உணர்வு நமக்குள் வருவது இயல்பு. இது கிடைப்பது எல்லா ஜீவன்களுக்கும் கிடைக்கும். அதாவது எல்லா மனித உயிர்களுக்கும் இது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தன்மையிலிருந்து பண்ணலாம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சில கட்டும் வாழ்கவை.